லைவ் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் கடந்த செஷன்ல புதியதாக ஒரு சாப்டர் துவங்கியுள்ளோம். புக் 2ல சாப்டர் 10. அதனுடைய தலைப்பு நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ். நாலேஜ் பை ஐடென்டிட்டி அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ் என்கின்ற அந்த தலைப்பு. இது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு. அனைத்துமே லைவ் டிவைன்ல எல்லாமே ஒவ்வொரு எழுத்துமே ஒவ்வொரு வார்த்தையுமே முக்கியமானவை தான். இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட சாப்டர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன அப்படி எதனால முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, எதன் அடிப்படையில நாம் நம்முடைய அந்த ட்ரூத் இதை அறிந்து கொள்கின்றோம். எதன் அடிப்படையில நமக்கு அந்த ஞானம் கிட்டுகின்றது. நாலேஜ் அபவுட் த ட்ரூத். நாலேஜ் அபவுட் த ட்ரூத் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரூ நாலேஜ். நம்மளுடைய நாலேஜ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ நாலேஜா அப்படின்னா அது ட்ரூ நாலேஜா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துலேயும் மிக்சர் இருக்கு. ட்ரூ நாலேஜ் நாலேஜ் அபவுட் த ட்ரூத். ட்ரூ நாலேஜ் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா, ட்ரூ நாலேஜ் பகவான் என்ன சொல்கின்றார், எந்த நாலேஜ், எந்த ஞானம் ஒருமையின் அடிப்படையில் பெறப்பட்டதோ, நாலேஜ் பேஸ்ட் அப்பான் ஒன்னஸ், அதில் பெறப்பட்டதோ அதுதான் ட்ரூ நாலேஜ் அப்படிங்கிறார். த நாலேஜ் பேஸ்ட் அப்பான் ஒன்னஸ். நம்ம ஒன்னஸ்ல இருக்கிறோமா அப்படின்னா நம்ம டெஃபினெட்லி நம்ம ஒன்னஸ்ல இல்லை. என்ன காரணம் என்றால் நம்மளுடைய மைண்ட் டிவைடடா இருக்கு. நாம் அனைவருமே மனித குலம், ஒட்டுமொத்த மனித குலமே பார்த்தோம் என்றால் அது மனம் என்கின்ற ஒரு சாதனத்தினால் தற்பொழுது வழிநடத்தப்படுகின்றது. அந்த மனம் எப்பொழுதுமே பிரிவுபட்ட நிலையில் இருப்பது. இட் இஸ் டிவைடட் இன் இட்ஸ் ஆக்ஷன். அதனால ஒருமையின் அடிப்படையில் நாம பெறக்கூடிய அனைத்து ஞானமும் அந்த நாலேஜ் பேஸ்ட் ஆன் யூனிட்டி கிடையாது. எல்லாமே நாலேஜ் பேஸ்ட் ஆன் டிவிஷனா இருக்கிறதுனால, நாலேஜ் பேஸ்ட் ஆன் டிவிஷன் என்ன அர்த்தம், நாலேஜ் பேஸ்ட் ஆன் ஒன்னஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாலேஜ் பேஸ்ட் ஆன் ஒன்னஸ் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு வெளியில கிடையாது. எதுவுமே எனக்கு வெளியில கிடையாது. அந்த நிலையில எல்லாத்தையும் பார்ப்பது. இப்ப ஒரு பொருளை நான் பொருள் குறித்தோ மனிதர்கள் குறித்தோ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் அதை எனக்கு வெளியில் உள்ள ஒரு அமைப்பாக, ஒரு விஷயமாக பார்க்கின்றேன். அது தட் இஸ் பேஸ்ட் ஆன் நாலேஜ் பை டிவிஷன். ஏன்னா அங்க டிவிஷன் வந்துடுது. என்னிலிருந்து வேறுபட்ட அமைப்புங்கிறது டிவிஷன் வந்துடுது. நாலேஜ் பை ஒன்னஸ் நானே அதுவாக மாறி பார்க்கின்றேன். நானும் அதுவும் வேறல்ல என்ற நிலையில் பார்க்கும் பொழுது அங்க ஒன்னஸ் தான் இருக்கு, டிவிஷன் இல்லை.
ஸோ எது ட்ரூ நாலேஜ் அப்படின்னா நாலேஜ் பை ஒன்னஸ். இந்த நாலேஜ் பை ஒன்னஸ் வந்து பகவான் வந்து வேறொரு பெயரிட்டு அழைக்கின்றார். இதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதுவாகவே மாறிவிடுவது. நமக்கும் அறிந்து கொள்ளப்படுவது, அறிந்து கொள்பவர், அறிந்து கொள்ளப்படும் விஷயம், இந்த மூன்றுக்கும் இடையில இடைவெளியே கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான் அங்க. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நாலேஜ் பை ஐடென்டிட்டினா அதுதான். நாம் இருக்கக்கூடிய இந்த நிலையில வந்து எத்தகைய ஞானம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா செப்பரேட்டிவ் நாலேஜ் தான். செப்பரேட்டிவ் நாலேஜ் என்பது நம்மிலிருந்து ஒன்றை, நம்மிலிருந்து பிரிந்த ஒன்றை, அது குறித்த தன்மையை நாம் நேரடியாக அறிந்து கொள்ளாமல் நம்முடைய ஐம்புலன்களின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். எல்லா விஷயங்களையும் பார்த்தோம் என்றால் நாம் வெளியில பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஐம்புலன்களின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். இதுதான் செப்பரேட்டிவ் நாலேஜ். அங்க ஒன்னஸ் இருப்பதே கிடையாது. ஸோ we have to depend on our senses. எதை பார்க்கின்றோமோ அதுவும் அது வேறு, நான் வேறு என்ற நிலையிலிருந்து நான் பார்க்கின்றேன். அதுதான் செப்பரேட்டிவ் நாலேஜ். ஸோ நாலேஜ் பை ஐடென்டிட்டினா என்ன, நாலேஜ் அண்ட் செப்பரேட்டிவ் நாலேஜ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கின்றோம். இதுல நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுக்கு ஏன் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா அதுதான் பேஸ். ஒருத்தர் வந்து they want to know the divine. இந்த டிவைன் நாலேஜ் வேணும் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி இருந்தால்தான் இந்த டிவைன் நாலேஜ் கிடைக்கும். எப்படி என்றால் இது குறித்த ஒரு தெளிவான விளக்கம் வந்து பகவான் வந்து புக் 1ல வந்து கூறியுள்ளார். புக் 1ல பார்த்தோம் என்றால் சாப்டர் 8, The Methods of Vedantic Knowledge. மெத்தட்ஸ் ஆஃப் வேதாந்திக் நாலேஜ்ல எது பேஸ்? வேதாந்திக் நாலேஜ் வந்து வேதாந்திக் நாலேஜ்ல எது வந்து அடிப்படை கான்செப்டாக இருக்கின்றது என்றால் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி தான் வந்து அடிப்படை கான்செப்ட். அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த வேதாந்திக் டிக்ளரேஷன்ஸ், மகா வாக்கியங்கள் எல்லாமே இதன் அடிப்படையில் தான் எழுப்பப்பட்டன. ஐ ஆம் ஹி என்று சொல்வதோ, சோஹம் என்று சொல்வதோ, thou art that என்று சொல்வதோ, ஆல் திஸ் இஸ் த பிரம்மன், திஸ் செல்ஃப் இஸ் த பிரம்மன் என்று சொல்வதோ, இதெல்லாம் உபநிடதங்களில் உள்ள மகா வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள்லாம் எதன் அடிப்படையில் எழுப்பப்பட்டன என்றால் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி. முதல்ல வந்து அவர்கள் எந்த அடிப்படையில் உண்மையை கண்டறிந்தார்கள் என்றால் தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயம், அதாவது நியர் டு த ஃபார் என்பதுதான் பகவானினுடைய அந்த ஒரு அடிப்படை ஃபார்முலாக அமைந்துள்ளது. நியர் டு த ஃபார், நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை வைத்துக்கொண்டு நமக்கு வெளியில உள்ள விஷயத்தை, தொலைவில் உள்ள விஷயத்தை கண்டறிவது. நமக்கு உள்ள இருக்கக்கூடிய செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணி அதை அறிந்து கொள்வதன் மூலம் வெளியில இருக்கக்கூடிய இந்த டிவைன், வெளியில இருக்கக்கூடிய அனைத்து செல்ஃப், எல்லாம் கடந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த டிரான்செண்டன்ட் செல்ஃப், அதை அறிந்து கொள்வது. இதுக்கு வந்து அடிப்படை கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதுலதான் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து பகவானினுடைய லைஃப் டிவைன்ல பார்த்தோம் என்றால் மீண்டும் மீண்டும் பகவான் குறிப்பிடுகின்றார். நாலேஜ் பை ஐடென்டிட்டி வந்து சூப்ராமெண்டல் லெவல்ல வந்து இயற்கையாகவே அமைந்துள்ளது. சூப்ராமெண்டல் நாலேஜ்ல நாலேஜ் பை ஐடென்டிட்டி தான். ஏன்னா சூப்ராமெண்டல் நாலேஜ் அப்படிங்கிறது அங்க ஒன்னஸ் தான் இருக்கு, டிவிஷன் கிடையாது. நாலேஜ் பேஸ்ட் ஆன் ஒன்னஸ் இஸ் ஆல்வேஸ் அ நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அங்க எரருக்கே வந்து, பிழைக்கே வந்து இடம் கிடையாது. ஆனா நாம் இருக்கக்கூடிய நிலையில, மைண்ட் அப்படிங்கிற நிலையில செப்பரேட்டிவ் நாலேஜ் தான் இருக்கு. செப்பரேட்டிவ் நாலேஜ் அப்படின்னு சொன்னும் பொழுதே நமக்கு அங்க பிழைக்கு இடம் அளிக்கின்றோம்.
இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இதுல பகவான் என்ன கூறுகின்றார்? 4 விதமான நிலைகளை குறிப்பிடுகின்றார். இந்த நாலேஜ் அக்விசிஷன்ல எப்படி புரிந்து கொள்கின்றோம் என்பதில் 4 விதமான நிலைகளை குறிப்பிடுகின்றார். நான் இதை வந்து ப்ராடா போன செஷன்லேயே நான் வந்து வி எக்ஸ்பிளைன்ட். இருந்தாலும் கிளாரிட்டிக்காக, ஏன்னா இதுதான் வந்து பேசிக் கான்செப்டுக்காக ஒன்ஸ் அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் டீடைல். என்ன கூறுகின்றார்? 4 விதமான ஃபோர்ஃபோல்டு ஆர்டர் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். ஃபோர்ஃபோல்டு ஆர்டர் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறார். அது என்ன 4 விதமான நிலைகள் அப்படிங்கிறதுனா, இதை வந்து ப்ராடா வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறிவு, சாதாரண மனிதருக்கு கிடைக்கக்கூடிய அறிவு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, புலன்களை சார்ந்து அமைகின்றது இல்லையா? நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு என்பது சாதாரணமாக மனிதனுக்கு புலன்களை சார்ந்து, ஐம்புலன்களை சார்ந்து எனக்கு வெளியில் உள்ள ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொள்கின்றேன். அதனால இது வந்து அப்ஜெக்டிவ் நாலேஜ். அப்ஜெக்டிவ் நாலேஜ் அப்படின்னா, எனக்கு வெளியில் உள்ள ஒரு விஷயத்தை ஐம்புலன்களின் மூலம் நான் அறிந்து கொள்கின்றேன். அதனால நான் டைரக்டா அறிந்து கொள்றது கிடையாது. ஐம்புலன்கள் என்கின்ற ஒரு சாதனங்களின் மூலமாக அறிந்து கொள்வதனால் அது டைரக்ட் நாலேஜ் கிடையாது. ஸோ இது வந்து இன்டைரக்ட் நாலேஜ். ஒரு மனிதன் ஐம்புலன்களின் மூலமாக அனைத்தையும் அறிந்து கொள்கின்றான். இது இன்டைரக்ட் நாலேஜ். இது ஒரு இந்த 4 ஆர்டர்ல இது ஒரு அமைப்பு. ஸோ இது நமக்கு நன்றாக புரியும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இந்த கான்செப்ட் வந்து இன்டைரக்ட் நாலேஜ் பை சென்சஸ் நாம எல்லாரும் யூஸ் பண்றது அப்படிங்கிறதுனால நமக்கு நன்றாக புரியும். அதனால இதை பகவான் இதை கடைசியா கொடுத்திருக்காரு. நாம் புரிந்து கொள்வதற்கு எளிமைக்காக இதுதான் இன்டைரக்ட் நாலேஜ். இதை நம்ம விலக்கி வைக்கலாம். இந்த 4 ஆர்டர்ல இருந்து நான் இன்டைரக்ட் நாலேஜ் என்பதை தற்பொழுது விலக்கி வைக்கலாம். பகவான் கூறக்கூடிய மற்ற 3 நிலைகள் வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? அது வந்து டைரக்ட் நாலேஜ் அப்படிங்கிறார். ஸோ டைரக்ட் நாலேஜ்ல மூன்று அமைப்புகளை குறிப்பிடுகின்றார். அப்புறம் இன்டைரக்ட் நாலேஜ். இன்டைரக்ட் நாலேஜ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. நமக்கு வெளியில் உள்ள விஷயம் ஐம்புலன்களின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம். ஒருத்தரை பார்க்கிறோம், அவர் குறித்த விஷயங்களை புரிந்து கொள்கின்றோம். அது இன்டைரக்ட் நாலேஜ். இப்ப டைரக்ட் நாலேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தையே நான் அறிந்து கொள்வது. எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தையே. அதுல வந்து பகவான் வந்து நான் 3 நிலைகளை குறிப்பிடுகின்றார். டைரக்ட் நாலேஜ் வந்து எனக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயம். அதுல 3 நிலைகளை குறிப்பிடுகின்றார். முதல் நிலை வந்து அதுதான் வந்து ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, அதுதான் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. ஃபண்டமெண்டல், அதுதான் பேஸ். இது எதன் அடிப்படையில் இருக்கு? எல்லாத்துக்கும் உள்ள அந்த செல்ஃப் அப்படிங்கிறது இருக்கு, ஆன்மன் அப்படிங்கிறது இருக்கு. அது குறித்த ஞானம் வந்து அனைத்திற்குமே இருக்கின்றது. அது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயம். அந்த செல்ஃப் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். அது குறித்த ஞானத்தை நாம் உணர்ந்து இருப்பது. ஏன் அப்படின்னா, அது நமக்குள்ளேயே இருக்கு, எனக்குள்ளேயே இருக்கு விஷயம். அது எனக்கு வெளியில இல்லை, நானும் அதுவும் ஒன்றுதான். அதனால அது குறித்த ஞானம் என்பது ஃபண்டமெண்டல் வே ஆஃப் நோயிங் இஸ் அ நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அது ஃபண்டமெண்டல் நாலேஜ், எல்லாருக்கும் இருக்கு. இங்க வந்து மைண்ட் வந்து மனிதனுடைய செயல்பாடை நம்பி அது இருப்பதில்லை. இப்போ ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால், எனக்கு தெரியும் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் தெரியும். அது வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது. The knowledge about one's self, one's awareness about one's self, இது வந்து ஃபண்டமெண்டல் நாலேஜ். ஏன்னா அது ஐடென்டிட்டி. அதுக்கு வந்து பெரிய லாஜிக் தேவையில்லை. நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு லாஜிக் தேவையில்லை. எல்லாரும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஆமா நான் இருக்கிறேன் அப்படின்னு. என்கிட்ட நான் என்கின்ற அமைப்பு என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து இருப்பது.
knowledge of my own self existence is knowledge by identity. Knowledge of my own self existence is knowledge by identity. இது வந்து ஃபண்டமெண்டல். இது வந்து ஃபண்டமெண்டல். மூன்று டைரக்ட் நாலேஜில் இது வந்து ஃபண்டமெண்டல் நாலேஜ். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து புரியறதுக்கு ஒன்றும் இல்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்தது தான் வந்து எப்படின்னா, முதல் இதில் வந்து நான் எனக்கும் அந்த நாலேஜுக்கும் அந்த கேப்பே கிடையாது. எனக்கும் என்னுடைய செல்ஃப் அப்படிங்கிறதுக்கும் அந்த நாலேஜுக்கும் கேப்பே கிடையாது முதல் இதில். ரெண்டாவது இதில் வந்து எப்படின்னா ஒரு சின்ன கேப் இருக்கு. அதைத்தான் பகவான் வந்து என்ன கோருகின்றார், டைரக்ட் நாலேஜ் தான், ஆனா அது வந்து டெரிவேட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறார். வேறு ஒன்றிலிருந்து தெரிவிக்கப்பட்ட நாலேஜ், ஆனா அது டைரக்ட் நாலேஜ் அப்படிங்கிறார். இதற்கு எப்படின்னா, ரியல் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு உள்ளேயே தோன்றக்கூடிய உணர்ச்சிகள், நமக்கு உள்ளேயே தோன்றக்கூடிய உணர்ச்சிகள். இப்ப எனக்கு வந்து கோபம் வருது அப்படின்னா, இந்த கோபம் என்கின்ற இயக்கம் எனக்குள்ளேயே தோன்றுகின்றது. இந்த கோபம் என்கின்ற இயக்கம் வந்து என்னுள்ளேயே தோன்றினாலும், எப்படி நான் அந்த கோபம் என்கின்ற உணர்ச்சியை அறிகின்றேன் என்றால், இந்த கோபம் என்கின்ற உணர்ச்சி என்னை ஆக்கிரமிக்கிறது. என்னை ஆக்கிரமிக்கிறது. அந்த கோபம் என்கின்ற உணர்ச்சியாகவே நான் மாறி விடுகின்றேன். ஐ பிகம் தட் ஆங்கர், இல்லையா? ஆனா ஆங்கர் நானும் இல்லை. நான் ஆங்கர் வேற, நான் வேற. இருந்தாலும் அந்த முதல் இதுல வந்து செல்ஃப் அப்படிங்கிறது வேற கிடையாது. செல்ஃபும் ஒண்ணுதான், அது குறித்த நாலேஜ் ஒண்ணுதான். அதனால அதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. ரெண்டாவது வந்து எனக்குள்ளேயே எனக்கு ஒரு உணர்ச்சி தோன்றுகின்றது. கோபம் என்கின்ற உணர்ச்சி தோன்றுகின்றது, அல்லது மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி, இல்லை துயரம் என்கின்ற உணர்ச்சி, இதெல்லாம் எனக்கு உள்ள தோன்றுகின்றது. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், நான் அந்த உணர்ச்சியாகவே மாறிவிடுகின்றேன். ஐ பிகம் தட் ஆங்கர். ஆதலால நான் அதுவாகவே மாறிவிடுவதனால் எனக்கு அது குறித்த நாலேஜ் எனக்கு கிட்டுகின்றது. நான் அந்த கோபமாகவே மாறிவிடுகின்ற காரணத்தினால் அதுதான் டைரக்ட் கான்டாக்ட். இந்த டைரக்ட் கான்டாக்ட் எனக்கும் அந்த கோபத்துக்கும் ஏற்படுறதுனால அந்த கோபம் என்கின்ற உணர்ச்சி குறித்த அந்த ஞானம், அறிவு எனக்கு கிட்டுகின்றது. இங்க வந்து எனக்கு வெளியில என்னுடைய ஐம்புலன்கள் தேவையில்லை. நான் கோபம் படுகின்றேன் என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த உணர்ச்சியே போதும். அந்த உணர்ச்சியே என்னை ஆக்கிரமிக்கின்றது. வெளியில் உள்ள ஐம்புலன்களின் மூலமாக நான் அதை அறிந்து கொள்வதில்லை. எனக்குள்ளேயே அந்த உணர்ச்சி ஏற்படுவதனால் அதை நான் அறிந்து கொள்கின்றேன். என்னுடைய மனம், என்னுடைய பிராணமயம், என்னுடைய உடல் எல்லாமே அதோட வந்து ஐடென்டிஃபை ஆயிடுது, இல்லையா? கோபம் வரும்போது என்ன ஆயிடுது? உடலும் அதனால் ஆக்கிரமிக்கப்படுகின்றது, என்னுடைய வயிற்றலும் ஆக்கிரமிக்கப்படுகின்றது, மனமும் அதனால் ஆக்கிரமிக்கப்படுகின்றது. எவ்ரிதிங் பிகம்ஸ் ஒன் வித் தட் மூவ்மெண்ட். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், அத்தகைய தருணத்தில் அது குறித்த நாலேஜ் வந்து நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறார். நீங்க அதோட டைரக்டா கான்டாக்ட் பண்ணிடுறீங்க, அதனால அந்த நாலேஜ் வந்துருது அப்படிங்கிறார். இது வந்து ரெண்டாவது நிலை. ஸோ முதல் நிலை வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி. ரெண்டாவது நிலை வந்து நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட். யூ பிகம் ஒன் வித் தட். இது ரெண்டாவது நிலை அப்படிங்கிறார். மூன்றாவது தெளிவாக புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நமக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம். சப்ஜெக்டிவ் மூவ்மெண்ட்ஸ், இது எல்லாமே வெளியில நடக்கிற விஷயம் கிடையாது, சப்ஜெக்டிவ் மூவ்மெண்ட்ஸ். மூன்றாவது நிலையில என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா, நான் கோபம் என்கின்ற உணர்ச்சி என் கோபம் என்கின்ற உணர்ச்சியோ இயக்கமோ, மகிழ்ச்சி என்கின்ற இயக்கமோ என்னுள் நடைபெறுகின்றது. அது என்னுள் நடைபெறுவதனால் அதனுடனான நேரடி தொடர்பு எனக்கு ஏற்படுகின்றது. இந்த நேரடி தொடர்பு ஏற்படுவதனால் அது குறித்த முழு
அறிவையும் நான் அடைகின்றேன், அது குறித்த முழு ஞானத்தையும் அடைகின்றேன். அதே சமயம் என்ன நடைபெறுகின்றது, என் உள் இருக்கின்ற ஏதோ ஒன்று அந்த இயக்கத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கின்றது, பிரித்துக் கொள்கின்றது. இது அடுத்த நிலை. ஒன்று அந்த உணர்ச்சியினால் முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்படுவது. அந்த நிலையில அவங்களுக்கு அவர்கள் அந்த உணர்ச்சியாகவே ஆகிவிடுவார்கள். அவர்களுக்கு எந்த விதமான கண்ட்ரோலுமே இருக்காது. அடுத்த நிலையில ஒரு கண்ட்ரோல் இருக்கு. கண்ட்ரோல்னா எப்படின்னா, அவங்க என்ன செய்கின்றார்கள், அவர்களிடம் உள்ள ஏதோ ஒன்று தன்னை அந்த இயக்க உணர்ச்சியிலிருந்து விடுவித்துக் கொள்கின்றது. அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து, ஆப்ஜெக்ட் ஆஃப் அப்சர்வேஷன், அதிலிருந்து ஒரு செப்பரேஷன் இருக்கு, ஒரு பிரிவு இருக்கின்றது. இருந்தாலும் அந்த பிரிவு இருந்தாலும் அந்த டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு. தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த டைரக்ட் கான்டாக்ட் வித் தட் மூமெண்ட் இருக்கு. இருந்தாலும் ஒரு பிரிவும் அந்த இடத்துல இருக்கு. ஒரு பார்ஷியல் ஐடென்டிட்டி இருக்கு. அதோட ஒரு முழு ஐடென்டிட்டி இல்லாட்டியும் ஒரு பார்ஷியல் ஐடென்டிட்டி இருக்கு. டைரக்ட் கான்டாக்டை ஒரு சப்போர்ட்டா வைத்துக் கொள்கின்றது. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு செப்பரேஷன் இருக்கு. இந்த நிலையில நான் என்ன செய்கின்றேன், நான் கோபம் அடைகின்றேன் என்கின்ற உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டாலும் என்னுள் உள்ள ஏதோ ஒன்று நான் கோபம் அடைவதை பார்க்கின்றது, விலகி நின்று பார்க்கின்றது. அவ்வாறு விலகி நின்று பார்க்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது, அந்த கோபம் எவ்வாறு என்னை ஆக்கிரமிக்கின்றது, நான் அதிகம் கோபப்படுகின்றேனா, குறைவாக கோபப்படுகின்றேனா, இல்லை கோபம் முழுவதுமாக என்னை ஆக்கிரமிக்கின்றதா என்கின்ற அந்த அவேர்னஸ்லாம் எனக்கு வந்துடுது. கோபத்துடன் எனக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு. இருந்தாலும் அதே சமயம் நான் அதிலிருந்து விலகி நிற்கின்றேன். என்னால ஒரு சாய்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு சாய்ஸ் அங்கு வழங்கப்படுகின்றது. என்ன சாய்ஸ்? அந்த கோபத்தினால் முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்படாமல் அதனுடைய தீவிரத்தன்மையிலிருந்து என்னை விலக்கி கொள்ளக்கூடிய அந்த சாய்ஸ், அந்த தேர்வு செய்யும் அந்த சுதந்திரம் எனக்கு அங்கு கிட்டுகின்றது. என்னால என்னுடைய ரியாக்ஷனையே நான் என்ன செய்கின்றேன், நான் கண்காணிக்கின்றேன், மதிப்பீடு செய்கின்றேன். இது சரியா தவறா, இவ்வாறு கோபப்படுவது சரியா தவறா என்கின்றெல்லாம் மதிப்பீடு செய்கின்றேன். அதனால் இங்கு என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த இயக்கத்துடன் நேரடியான தொடர்பு எனக்கு ஏற்பட்டாலும் ஒரு பிரிவு ஏற்படுகின்ற, அந்த இயக்கத்திற்கும் அந்த கோபம் என்கின்ற இயக்கமோ மகிழ்ச்சி என்கின்ற இயக்கமோ அந்த இயக்கத்திற்கும் எனக்கும் இடையில் ஒரு பிரிவு ஏற்படுகின்றது. ஆகையினால் இது இரண்டாவது நிலையில் இருந்து சற்று உயர்ந்த நிலை. இங்க கம்ப்ளீட் டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது, ஆனா செப்பரேஷன் இருக்கு. இதுதான் 3 நிலைகள். இதுல 3 நிலைகள்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் நமக்குள்ளே நடைபெற விஷயம், சப்ஜெக்டிவ் விஷயம், எனக்குள்ள நடைபெற விஷயம், எனக்கு வெளியில நடைபெற விஷயம் கிடையாது. இது எல்லாமே டைரக்டா கான்டாக்ட் இருக்கு. என்னுடைய ஐம்புலன்களை நம்பி நான் செயல்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 4வது நிலை தான் கம்ப்ளீட்லி செப்பரேட்டிவ் நாலேஜ். நம்ம முதல்ல பார்த்தோம் அதை பத்தி. எல்லாம் எனக்கு வெளியில நடக்குது, விஷயம் எல்லாம் எனக்கு வெளியில நடக்குது. அதனால அங்க டைரக்ட் கான்டாக்டே கிடையாது, இன்டைரக்ட் கான்டாக்ட் தான். வெளியில ஒருத்தர் பேசுறாரு, அதை காதுல வாங்குற, வெளியில ஒருத்தர் வராரு, அவரை நான் கண்காணிக்கின்றேன். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அந்த எது குறித்து பார்க்கின்றேனோ அது குறித்த ஒரு புரிதலை நான் என்னுடைய ஐம்புலன்களின் மூலமாக அடைகின்றேன். அதனால இது முற்றிலுமாக இன்டைரக்ட். அண்ட் இது பகவான் என்ன கூறுகின்றார், இட்ஸ் அ கம்ப்ளீட்லி செப்பரேட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், இட் ரிலைஸ் ஆன் த மெஷினரி ஆஃப் இன்டைரக்ட் கான்டாக்ட். ஐம்புலன்கள் என்கின்ற மறைமுகமான தொடர்பின் மூலம்தான் நான் அனைத்தையுமே அறிந்து கொள்கின்றேன். இது கம்ப்ளீட்லா இன்டைரக்ட் கான்டாக்ட். ஐம்புலன்கள் தான் இங்கு மேலோங்கி செயல்படுகின்றது. ஏனென்றால் இந்த இடத்துல கன்ஃபியூஷனா இருக்கு சார். ஏன்னா முதல்ல ஐம்புலன்களாலதான் எல்லாத்தையும் அறியறோம் அப்படின்னு சொல்லி அதை முழுக்க ஒதுக்கி வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க.
இப்போ வந்து திருப்பி ஐம்புலன்கள் தான் வந்து எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குறது. அதனால இது தனித்த அறிவு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப எது அதுல கரெக்ட்? அதை ஒதுக்கி வைக்கணுமா? இதெல்லாம் வெளியில இருந்து வருதுன்றத ஒதுக்கி வைக்கணுமா? இல்ல அது என்னுடையதுன்னு சொல்லி எடுத்து அது வந்து ஒரு நாலேஜ்னு வச்சுக்கணுமா? அந்த இடத்துல கன்ஃபியூஷன் இருக்குது. இல்ல இல்ல டோட்டல் அதுல அது என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நமக்கு எப்படி கிடைக்குது? நமக்கு இப்ப இது நாலேஜ் அப்படிங்கிறது இந்த சாப்டர்ல பகவான் வந்து ரெண்டு விதமான நாலேஜை சொல்றார். ஒன்னு டைரக்ட் நாலேஜ், இன்னொன்னு செப்பரேட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறார். இது பிராட் கிளாசிபிகேஷன். டைரக்ட் நாலேஜ், செப்பரேட்டிவ் நாலேஜ், இது பிராட் கிளாசிபிகேஷன். இதுல நம்ம வந்து நம்ம தெரிஞ்சதுல இருந்து முதல்ல தெரியாததுக்கு போவோம். நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் இல்லையா? இப்ப நான் பேசுறோம், நீங்க கேக்குறீங்க. அது டைரக்ட் நாலேஜா இன்டைரக்ட் நாலேஜா? அது இன்டைரக்டா தான் வருது. இன்டைரக்ட் நாலேஜ்னா என்னுடைய ஐம்புலன்களின் மூலமாக நான் பேசுறத வந்து நான் கொடுத்த மெட்டீரியல் மூலமா நீங்க கண்ணால பாக்குறீங்க, என்னுடைய வாய்ஸ் நீங்க செவியால கேட்கிறீங்க. இது மூலமா வந்து ஏதோ ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கேட்கறவங்களுக்கு கிடைக்குது. இது மாதிரிதான் ஒவ்வொரு விஷயமும். ஒரு ஃப்ளவரை பாக்குறோம், அந்த ஃப்ளவரினுடைய தன்மைகள் எல்லாம் நம்ம அறிந்து கொள்கின்றோம். அங்கேயும் எல்லாமே ஐம்புலன்களின் மூலமாகத்தான் அறிந்து கொள்கின்றோம். ஒரு மனிதரை பார்க்கின்றோம், அவர் கொடுத்த குணாதிசயங்களை, இவர் இப்படி இருக்கார், அப்படி இருக்கார், இப்படி பேசுறாரு, இவரோட நடைமுறை பாவனை இப்படி இருக்குன்னு அறிந்து கொள்கின்றோம். இது முழுக்க வந்து இன்டைரக்ட் நாலேஜ், செப்பரேட்டிவ் நாலேஜ். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால இது வந்து 4 ஆர்டர்ல இது ஒரு ஆர்டர். இது வந்து இது நான் ஏன் உங்களுக்கு இது முதல்ல அப்படின்னா, இது வந்து தெரிஞ்ச விஷயங்கிறதுனால இது யூ கேன் கீப் இட் செப்பரேட் அப்படி நான் சொன்னேன் உங்களுக்கு. அவர் சொல்ல, பகவான் சொல்லல. இது தெரிஞ்ச விஷயங்கிறதுனால முதல்ல இது நம்ம தெரிஞ்ச விஷயத்த கிளாரிஃபை பண்ணுமா. இதுல வந்து நம்ம சந்தேகம் இருக்கிறது சான்ஸ் கிடையாது இல்லையா? இது நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய நாலேஜ் வந்து செப்பரேட்டிவ் நாலேஜ், இன்டைரக்ட் நாலேஜ். ஸோ இன்டைரக்ட் நாலேஜ்னா என்ன, செப்பரேட்டிவ் நாலேஜ் என்னங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் எல்லாமே வந்து செப்பரேட்டிவ் நாலேஜ், இன்டைரக்ட் நாலேஜ், ஐம்புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய நாலேஜ், இன்டைரக்ட் நாலேஜ். இதுல கன்ஃபியூஷனே இல்லையா? சோ சரி சார், இன்டைரக்ட் நாலேஜும் செப்பரேட்டிவ் நாலேஜும் ஒரே இதனுடைய டபுள் டேர்ம்ஸ். ஒரே சரி, ரெண்டு டிஃபரெண்ட் மீனிங் கொடுக்கறது, ரெண்டும் ஒரே இதைத்தான் குறிக்கிறது. ஓகே, ஒரே இதுதான். அதாவது பகவான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து டைரக்ட் நாலேஜ் அப்படின்னாலும், டைரக்ட் நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்குது, அது வந்து என்னுடைய ஐம்புலன்களின் மூலமாக கிடைப்பதல்ல. ஐம்புலன்களின் மூலமாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐம்புலன்களின் மூலமாக கிடைக்கிறதுனாலதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. பகவான் என்ன சொல்றாரு, உனக்கு ஐம்புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயம் எதுவுமே வந்து டைரக்ட் நாலேஜ் கிடையாது அப்படிங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஐம்புலன்களின் மூலமாக கிடைப்பது அனைத்துமே டைரக்ட் நாலேஜ் கிடையாது அப்படிங்கிறாரு. ஐம்புலன்களின் மூலமாக கிடைப்பது இன்டைரக்ட் நாலேஜ். அதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது சோ இன்டைரக்ட் நாலேஜ்னா என்ன நமக்கு தெரியும், அதை பத்தி கன்ஃபியூஷன் கிடையாது நம்மளுக்கு. இப்ப நமக்கு கன்ஃபியூஷன் எதுல வருது? கன்ஃபியூஷன் சொல்றதை விட எதுல நமக்கு தெளிவாக விளக்கம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா, இந்த டைரக்ட் நாலேஜ்ல 3 கிரடேஷன் சொல்றாரு. மொத்தம் அவர் சொல்றது 4 கிரடேஷன். இந்த 4 கிரடேஷன்ல இன்டைரக்ட் நாலேஜ்ங்கிறது ஒரு டிவிஷன். இன்டைரக்ட் நாலேஜ் அதாவது ஐம்புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய தற்போது உள்ள அறிவு அப்படிங்கிறது ஒரு கிரடேஷன், ஒரு டிவிஷன். அது நமக்கு எல்லாரும் நல்லா தெரிஞ்ச விஷயம். அதை நம்ம தெரிஞ்ச விஷயங்கிறதுனால அதை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஏன்னா அது எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி ஒதுக்கி வச்சிடலாம். வெரி கிளியர். இப்ப புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் எது? டைரக்ட் நாலேஜ்ல 3 டிவிஷன் சொல்றாரு பகவான், 3 கிரடேஷன் சொல்றாரு. அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்காக சொல்ல அதுல ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டிங்கிறது ஃபண்டமெண்டல். நான் இருக்கிறேன், ஐ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு வெளியில யாரும் சொல்ல தேவையில்லை. ஐ நோ தட் ஐ எக்ஸிஸ்ட். சோ இது நாலேஜ் பை ஐடென்டிட்டி இல்லையா? அடுத்தது எனக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயம். எனக்கு உள்ள கோபம் அப்படிங்கிறது வருது, துக்கம் அப்படிங்கிறது. எனக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை நான் எப்படி அறிந்து கொள்கின்றேன்? டைரக்டா தானே அறிஞ்சுக்கிறேன். எனக்கு புலன்கள் தேவையில்லையே. வெளியில
வெளியில இருந்து என்னோட காது மூலமா கேட்கணும்னு அவசியம் கிடையாது, கண்ணு மூலமா பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் நேரடியாக நானே அறிந்து கொள்கின்றேன். சோ அது டைரக்ட் நாலேஜ் இல்லையா? இது செகண்ட். மூணாவது என்ன நடைபெறுகின்றது, அந்த 2வது ஸ்டேஜ்ல வந்து எனக்கும் நான் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த இமோஷனுக்கும் இடைவெளியே கிடையாது. ஐ பிகம் தட் மூமெண்ட், ஐ பிகம் ஆங்கர், ஐ பிகம் ஜாய், ஐ பிகம் டிப்ரெஸ்ட். there is no difference between the movement and me. இது செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஐ செப்பரேட் மை செல்ஃப் ஃப்ரம் தட் மூமெண்ட். தெர் இஸ் அங்கேயும் டைரக்ட் நாலேஜ் தான் இருக்கு. அந்த மூமெண்ட் குறித்த துயரம் குறித்ததோ ஆங்கர் குறித்த டைரக்ட் நாலேஜ் இருக்கு. டைரக்ட் நாலேஜ் இருந்தாலும் there is some separation between between me and the moment. இந்த செப்பரேஷன் வந்து அதனால தான் சொல்றாரு, இங்க வந்து என்ன சொல்றாரு, மூணாவது ஸ்டேஜில் பகவான் கூறக்கூடிய இது என்ன சொல்றாரு, the third is a knowledge by separation from the object of observation அப்படிங்கிறார். பட் ஸ்டில் வித் டைரக்ட் கான்டாக்ட் அப்படிங்கிறார். கோபம் இருக்கின்றது, என்கிட்ட கோபம் கோபம் என்கின்ற இயக்கம் நடைபெறுகின்றது. அந்த கோபத்தோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது. இருந்தாலும் அந்த கோபத்திலிருந்து என்னால விலக்கி என்னுள் உள்ள ஏதோ ஒன்று அதை அந்த கோபம் என்கின்ற இயக்கத்தை விலகி நின்று பார்க்க முடிகின்றது. அதுதான் தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறார். புரியுதா உங்களுக்கு? தேர்ட் ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, தேர்ட் ஸ்டேஜ் ஒருத்தருக்கு டெவலப் ஆனாதான் அவரால் வந்து தன் மீது முழு ஆளுமையை கொண்டு வர முடியும். அதர்வைஸ் he'll become a slave of his emotions. இல்லையா? சப்போஸ் இந்த செகண்ட் ஸ்டேஜ்லயே ஒருத்தர் இருந்துட்டார்னு வச்சுங்க, then he is nothing but a slave of his movements. துயரம் அப்படின்னா அப்படியே துயரத்துல மூழ்கிடுவாரு. கோபம் வந்ததுன்னா கோபத்திலே மூழ்கிடுவாரு. இன்பம் வந்தா இன்பத்திலே மூழ்கிடுவாரு. he becomes slave. ரிஜெக்ஷன்றதுக்கான இடமே இல்லாம போயிடுது. இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். செகண்ட் பேராகிராஃப்ல இதுதான் டிஸ்கிரைப் பண்றாரு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தேர்ட் பேராகிராஃப்ல முற்றிலும் பகவான் எது கொடுத்து டிஸ்கிரைப் பண்றாருன்னா, இந்த விலகி நின்றுப்பா எப்படி இந்த இமோஷன்ஸ்ல இருந்து நம்மளால விலகி கொள்வது, ஹவு டு மாஸ்டர் யுவர் செல்ஃப், அதைத்தான் சொல்றாரு இப்ப தேர்ட் பேராகிராஃப்ல. அதுதான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இந்த 4 கிரடேஷன்ஸ் சொல்றாரு. இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் போன தடவை கூட சுந்தர் சார் கூட சொன்னார். கொஞ்சம் அடுத்த செஷன்ல ப்ளீஸ் த்ரோ சம் மோர் லைட் ஆன் திஸ் 4 ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொன்னாரு. சுந்தர் சார், இப்போ உங்களுக்கு ஆர் யூ கிளியர் அபவுட் இட்? ஸ்டில் மோர் கிளாரிட்டி இஸ் ரிக்வயர்ட். இல்லை சார், அப்சல்யூட்லி கிளியர் சார். ஐ எம் வெரி ஹாப்பி. இது இவ்வளோ எலாபரேட்டா பார்க்கும்போது பேரலா எனக்கு நீங்க சொன்ன அந்த 4 ஆஸ்பெக்ட்ல ஃபர்ஸ்ட் 2 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கேப்ஷன்லயே இருக்கு. நாலேஜ் பை ஐடென்டிட்டி, செப்பரேட்டிவ் நாலேஜ். நாலேஜ் பை ஐடென்டிட்டி வந்து முன்னாடியே பகவான் வந்து அட் லெங்த் ஹி ஹஸ் டெல்ட் இன் தி ப்ரீவியஸ் சாப்டர்ஸ். ஸோ இங்க வரும்போது அது நம்மளால இம்மீடியட்டா அது பகவான் என்ன சொல்ல வராருங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. செப்பரேட்டிவ் நாலேஜ் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் டைரக்ட்லி. அதனாலதான் நான் முதலே சொன்னேன், அதை புரிஞ்சுக்கிறது ஈஸி அப்படிங்கிறதுனால. ஆமா, அதுவும் ரொம்ப ஈஸி ஆயிடுது. இந்த நடுவுல பிரச்சனையே வந்து அந்த செகண்ட் அண்ட் தேர்ட்ல தான் இருந்தது. இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. 2வது பாயிண்ட் என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, இட் இஸ் ஒரு சார்ட் ஆஃப் நாலேஜ், தோ இதுவும் டைரக்ட் கான்டாக்ட்ல தான் வருது. அதுல அந்த உணர்ச்சியாவே நான் இருக்கேன் அப்படிங்கிறீங்க. அந்த செகண்ட் ஸ்டேஜ்ல கோவப்படுறேன்னாக்க ஐ எம் ஃபுல்லி இன் கோவம், அந்த ஒரு ஸ்டேட்லயே இருக்கேன், கோவத்தோட ஸ்டேட்லயே. வேறஸ் தி தேர்ட் ஒன் இஸ் எனக்குள்ள ஒரு விட்னஸ் ஸ்டேட் இருக்கு. நான் கோவப்பட்டு இருக்கேன், இதை கண்ட்ரோல் பண்ணு, இது ஜாஸ்தி நீ பேசுற அப்படின்னு எனக்குள்ள ஒன்று சொல்ற ஒரு விட்னஸ் ஸ்டேட் மாதிரி ஒன்று இருக்கு. அப்படிங்கிறது ரொம்ப அருமையான பாயிண்ட் அது. ஏன் அப்படின்னா, நீங்க இது சொல்லும் போதே எனக்கு தோணிட்டே இருந்தது, நம்ம வெரி ஐடியா நம்ம செப்பரேட்டிவ் நாலேஜ்ல இருக்கோம் எல்லா ஜனங்களும். எதை நோக்கி போறோம் அப்படின்னாக்கா நாலேஜ் பை ஐடென்டிட்டி நோக்கி நம்ம போறோம் அப்படிங்கறது முன்னாடி சாப்டர்ஸ்ல படிச்சதை வச்சுட்டு புரிஞ்சுது. அப்போ இந்த 2ம் 3ம் என்ன ரெலவன்ஸ் இப்போ இங்க இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் நீங்க சொல்லும் போதே தோண ஆரம்பிச்சிடுது. ஒன்ஸ் இந்த நீங்க சொன்ன 2, 3 பாயிண்ட் புரிய ஆரம்பிச்ச உடனே அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுது மைண்ட். இதோட ரெலவன்ஸ் என்ன, பகவான் என்ன சொல்றாரு? வேற
ஃபர்ஸ்ட் நோக்கி தானே போகணும், நம்ம 4th ஸ்டேஜ்ல இருக்கோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நோக்கி தானே நம்ம போகணும் அப்படின்னு தான் இருந்தது. வாட் ரெலவன்ஸ் திஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் பிளே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தது. பியூட்டிஃபுல்லி ஹவ் ஆன்சர்ட் தட் இந்த ஃபேக்கல்ட்டியை நம்ம விட்னஸ் ஃபார்மை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே we are closer to knowledge by identity. இந்த ஐடென்டிட்டிங்கிறது நாட் மை இண்டிவிஜுவல் செல்ஃப் பட் வித் த கேபிட்டல் எஸ் செல்ஃப். அது அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சுது. ஐ திங்க் எக்ஸாக்ட்லி செகண்ட் தேர்ட் ஸ்டேஜ்ல நம்ம மாஸ்டர் பண்ணாதான் நம்மளால வந்து we'll be able to master our inner movements. மாஸ்டரிங் our inner movements அப்பதான் சாத்தியம் அப்படிங்கறது. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஐ அம் வெரி ஹாப்பி அபவுட் இட் and I think many of my colleagues here would have enjoyed it equally. Derived. Thank you. ஏன்னா போன தடவை நீங்க சொன்னதுனால that provoked me into going in depth into it. So nice of you, sir. Thank you so much. Thank you. இத yes sir, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயத்தை நினைச்சுட்டு இன்னும் மேலும் தெளிவுபடுத்திக்கலாம். நம்ம ஹனுமாரை நினைச்சு பார்ப்போம். ஹனுமார் பிரம்மாஸ்திரத்தினால் வீழ்த்தப்பட்டு ராவணன் முன் நிறுத்தப்பட்டார். ராவணனுக்கு ஒரு அட்வைஸ் பண்றார், நீ ராவணனை பகைச்சிக்காத, உன்னுடைய தர்மம் எல்லாம் அழிஞ்சு படுத்து, இனிமே வந்து நீ வேறு ஒரு நிலையில இருந்து ராவனோட சண்டை போட முடியாது, he will destroy you, சீதை திருப்பி கொடுத்துருன்னு அட்வைஸ் பண்றாரு. ராவணனுக்கு பொறுக்க முடியாத கோபம் வர்றது, அவனை வந்து கொன்னுடுங்கோ அப்படின்னு ஆர்டர் பண்றான். விபீஷணுங்கிற தர்மாத்மா வந்து அப்போது எடுத்து சொல்லி he is come as a messenger, தூதரை கொல்றது வந்து எந்த தர்மத்திலையும் அனுசரிக்கப்படைக்கல. நீ ஒரு பெரிய ராஜாவா இருக்க, உனக்கு ஒரு ராஜ தர்மம் இருக்கு, அதனால ப்ளீஸ் டோன்ட் டூ தட். there are many other methods to deal with him. அவனை மொட்டை அடிக்கலாம், சாட்டையால் அடிக்கலாம், அல்லது வந்து அங்க ஹீனப்படுத்தலாம், பரிகாசத்துக்கு உள்ளாக்க பண்ணலான்னு சொல்றான். ஸோ அவன் வாழை நெருப்பு வச்சுடும் அப்படிங்கிறார். அப்படின்னு ராவணன் கற்றல் இடுறான். அவருடைய வாளுக்கு ரங்கி இருக்க பழைய துணிகளெல்லாம் சேர்த்து வச்சு கட்டி வந்து எண்ணெயில துவச்சு நெருப்பு வைத்துள்ளார்கள். அந்த ராட்சசர் நெருப்பு வைக்கிறார்கள். அப்போ நெருப்பு பற்றி எரியிறது. நெருப்பு பற்றி எரியிற போதோ இவருக்கு தாங்க முடியாத ஒரு கோபம் வருது ஹனுமாருக்கு. இந்த ராட்சச பதர்களுக்கு என்ன இன்னும் பாடம் கத்துக்க முடியும்? அசோகவனத்தை அழிச்சுட்டேன், அவர் ராட்சச சைன்யத்தை அழிச்சேன், இன்னும் புத்தி வரலையே, தெளிவு வரலையே, they don't go into the right path அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வருது. அந்த கோபம் தான் ரெண்டாவது நம்ம சொன்ன டைரக்ட் கான்டாக்ட் ரெண்டாவது நிலைக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இந்த கோபத்தை வச்சு லங்கையை முழுக்க எரிச்சுடுறார். லங்கைக்குள்ளதான் அசோகவனம் இருக்கு, அசோகவனத்துல தான் பிராட்டி இருக்கா அப்படிங்கிறது அந்த கோபத்தும் போது அவர் மறந்து போயிடுறார். இஸ் நாட் ஏபிள் டு ரிமெம்பர். அப்புறம் கோபத்து எல்லாம் அணைச்சிட்டு எதிரிச்சுட்டு அந்த சமுத்திரத்துல போய் இந்த வாழை தண்ணியில் துவச்சு அணைக்கிறார். அணைக்கிற போதுதான் ஐயோ என்ன பெரிய தவறான காரியம் பண்ணிட்டேன், லங்கை எரிக்கிற போது பிராட்டி இருக்காளேன்னு கொஞ்சம் கூட ஞாபகத்து இருக்கலையேன்னு சொல்லிட்டு வேதனைப்படுறார். அந்த வேதனைப்படுற போதுதான் he becomes separated from his own anger. அந்த ஆங்கர் வந்து செப்பரேட் பண்ணி இருக்கிறதா கரெக்ட் அப்படிங்கிறது புதுப்பிக்கிறது போல மேல வந்து ரிஷிகள், சித்தர்கள், சாரணர்கள் போற பாதையில பேசிட்டு போற அது ஒரு காது கேட்கறது. என்ன ஆச்சரியம், ராட்சத ராஜதானி எரிகிறது, ஆனா சீத்தை ரொம்ப பத்திரமா இருக்காளே அப்படின்னு அவ பேசிட்டு போறா. அந்த பேசிட்டு போறது கேட்டு இவருக்கு தெளிவு ஏற்படுறது. பிறகு சீத்தையை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு விடைபெற்று கிளம்புறாருன்னு கதை போறது. இது வந்து கோபத்தை ஆட்கொள்ளப்பட்டு இலங்கை எரிப்பது இரண்டாவது நிலை என்றும், கோபத்தையே ஐயோ இது வந்து இடம் கொடுத்து விட்டேனே, இந்த கோபத்தை என்னை ஆட்கொள்ள அதற்கு அடிமையாகி விட்டேனே, ஐ பிகேம் a slave to my emotions அப்படின்னு பశ్చాத்தாபப்படுறது மூன்றாவது நிலைமை நம்ம அர்த்தம் பண்ணிடமான இன்னும் ஐ திங்க் குவைட் கிளியரா இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல இல்லஸ்ட்ரேஷன் சார், ரொம்ப நல்லது, வெரி ஆப்ட், யுவர் இல்லஸ்ட்ரேஷன் இஸ் வெரி ஆப்ட், நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ராமசாமி சார். ரொம்ப இதுல இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு இப்போ தோன்றது,
மதர் ஸ்டெப் பேக்னு சொன்ன விஷயம் இந்த 3வது பாயிண்ட் தானா? ஆமா, எஸ் எஸ், அதான் ஸ்டெப் பேக் அப்படிங்கிறது அதுலேருந்து நம்ம வந்து விலகி நிற்கிறது தான் ஸ்டெப் பேக் அப்படிங்கிறது. மதர் சொன்ன அந்த பாயிண்ட் தான் இந்த விட்னஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறது. நம்ம நிச்சயமாக சர்டன்லி அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. அப்சல்யூட்லி மதர் மீன் பண்றது அதுதான். ஓகே, ஃபைன், தேங்க்யூ. இந்த இது வந்து முதல்ல அப்புறம் பகவான் வந்து சில ஹி மேக் சர்டன் என்ன அப்படிங்கிறத again he clarifies. பகவான் என்ன கூறுகின்றார், அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோமே அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் வந்து நாலேஜ் இன் இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறார். நாலேஜ் இன் இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம் எது அப்படின்னா நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறார். இந்த இது எப்படின்னா நம்முடைய இருப்பு குறித்த அந்த நாலேஜ் வந்து இந்த நாலேஜ் இன் இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறார். இந்த பகவான் என்ன கூறுகிறார், இந்த உலகத்துல வேற இதை நம்மளுடைய இருப்பு குறித்த இந்த நாலேஜை தவிர வேற எந்த நாலேஜும் நமக்கு வந்து இந்த அளவுக்கு பியூரிட்டியா இல்லை அப்படிங்கிறார். அதாவது நமக்கு நம்முடைய ஐ எக்ஸிஸ்ட் என்கின்ற நாலேஜ் தான் வந்து நாலேஜ் இன் இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம். இந்த உலகத்துல மற்ற எது குறித்த நாலேஜும் இந்த அளவுக்கு பியூரிட்டி இல்லை அப்படிங்கிறார். மற்ற இது எல்லாமே வந்து இந்த பியூரிட்டியில கம்மியா இருக்கு அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் நாலேஜ். இட் இஸ் நாலேஜ் பை இட்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு இதை பத்தி ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் தராரு. அதே போல பகவான் என்ன பண்றாரு, ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்ம. ஒன்னு அப்ஜெக்டிவ், இந்த ரெண்டு டெர்மினாலஜி நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து அப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ், ரெண்டாவது சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ். இது ஆங்கிலத்தில் இருந்தாலும் இந்த வார்த்தைகளை நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு வெளியில் உள்ள ஒரு விஷயத்த நாம் அது குறித்த புரிதலை நாம் அடைவது. நமக்கு வெளியில் உள்ள ஒரு விஷயம் குறித்த புரிதலை நாம் அடைவது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த அப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வேறு, அறிந்து கொள்ளப்படுவது வேறு அப்படிங்கிறது இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், எனக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய விஷயத்தை நான் அறிந்து கொள்வது, அதுதான் வந்து சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ். இங்க பகவான் என்ன கோருகின்றார், நம்முடைய புற உலகு, எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, அதனுடனான உறவு வந்து எதன் அடிப்படையில் எழுந்துள்ளது என்றால் அப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். அதே போல அகமுகமான உறவுகள், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அகம், அதில் உள்ள இயக்கங்கள், அதனுடான உறவுகள் எல்லாமே எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றால் சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறார். இந்த சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இந்த அப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல இல்லாத ஒரு விசேஷம் சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிதான் பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படிங்கிற ஒரு இதை பார்த்தோம். இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்கின்ற அம்சத்தினுடைய ஒரு செல்வாக்கு, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நம்முடைய எல்லா விதமான அந்த சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல அந்த இயக்கங்கள்ல இருக்கு அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார், இந்த நமக்கு உள்ளேயே நடைபெறக்கூடிய அந்த சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ் அனைத்து இயக்கங்கள்லையும் இந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி, அதாவது அதன் ஒன்று குறித்த முழு பியூரஸ்ட் ஃபார்ம், பியூரஸ்ட் நாலேஜ் வந்து அதனுடைய ஒரு பகுதி, ஒரு சின்ன கூறு வந்து நம்முடைய சப்ஜெக்டிவ் நாலேஜ், நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்த அந்த ஞானத்துல இருக்கு, இடம் பெற்றுள்ளது அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, நம்மால வந்து நமக்குள்ளேயே நடைபெறக்கூடிய இயக்கங்களினுடன் நம்மால வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இப்ப எனக்கு வந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் வந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்றால் அந்த மகிழ்ச்சி என்கின்ற இயக்கத்துடன் என்னால வந்து அடையாளம் கொண்டு கொள்ள முடியும்.
ஏன்னா அது எனக்குள்ளேயே நடக்கின்றது. அதனால பகவான் என்ன கூறுகின்றார், ஒரு மனிதனுக்கு உள்ள அகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களிலும் எது காணப்படுகின்றது என்றால் இந்த அவேர்னஸ் பை ஐடென்டிட்டி என்கின்ற ஒரு அம்சத்தினுடைய ஒரு ஒரு சிறிய பங்கு அங்க காணப்படுகின்றது அப்படிங்கிறார். ஸோ இது ரெண்டு கிளாஸிஃபை பண்றார். அப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ், சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ். நமக்குள்ளே இருக்கக்கூடியது சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ், வெளியில இருக்கக்கூடியது அப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ். சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி என்பதனுடைய அம்சம் காணப்படுகின்றது அப்படிங்கிறத ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறார். அடுத்தது இன்னொரு கருத்தையும் கூறுகின்றார். என்ன கூறுகின்றார், இந்த இயக்கங்கள் கோபமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், துயரமாக இருக்கட்டும், இதெல்லாம் வரும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் நம்மளுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலையும் அந்த இயக்கத்தினுடைய அலைகளினால் ஆக்கிரமிக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். அது எப்படிப்பட்ட இயக்கங்களா இருக்கலாம்னா கோபமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், துயரமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த இயக்கங்களுக்கெல்லாம் என்ன சக்தி இருக்கின்றது என்றால் ஒரு மனிதனுடைய உணர்வு நிலையை முழுவதுமாக ஆக்கிரமிக்கக்கூடிய சக்தி, வல்லமை வாய்ந்ததாக இந்த இயக்கங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது இத்தகைய இயக்கங்கள் வைட்டல் பிராணமயம் சார்ந்த இயக்கங்களுக்கு மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய சில சமயம் ஒரு மனிதனை ஆக்கிரமிக்கும் எண்ணங்கள், இந்த அப்சசிவ் தாட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த எண்ணங்களுக்கும் இந்த சக்தி இருக்கும் அப்படிங்கிறார். அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு, ஒரு தீவிரமான ஒரு எண்ணம் வந்து விட்டது என்றால் அந்த எண்ணம் அவனுடைய உணர்வு நிலையை முழுவதுமாக ஆக்கிரமிக்கக்கூடிய சக்தியை பெற்றதாக இருக்கின்றது அப்படிங்கிறார். இது பகவான் இந்த இயக்கங்கள் குறித்த ஒரு விளக்கத்தை தருகின்றார். இருந்தாலும் பகவான் இங்க ஒரு குவாலிஃபை பண்றார். அதாவது இந்த இயக்கங்களுக்கு எல்லாம் ஒரு மனிதனுடைய உணர்வு நிலையை முற்றிலுமாக ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த வல்லமை இருந்தாலும் பகவான் இங்க ஒரு குவாலிஃபை பண்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, இருந்தாலும் இவ்வாறு நடைபெறும் இயக்கங்கள்ல இருவிதமான இயக்கங்கள் இணைந்து நடைபெறுகின்றன அப்படிங்கிறார். பேரலா இரண்டு இயக்கங்கள் நடைபெறுகின்றன, டபுள் மூவ்மெண்ட் நடைபெறுகின்றது அப்படிங்கிறார். டபுள் மூவ்மெண்ட் அப்படி என்ன அப்படின்னா, நம்முள் உள்ள ஒரு பகுதி அந்த எண்ணமாக மாறிவிடுகின்றது அல்லது அந்த உணர்ச்சியாக மாறிவிடுகின்றது. அதே சமயம் நம்மில் உள்ள மற்றொரு பகுதி என்ன செய்கின்றது, இந்த இயக்கத்தை பின்தொடர்ந்து செல்கின்றது. அந்த இயக்கம் அந்த இயக்கம் என்ன என்பதை நேரடியாக அறிந்து கொள்கின்றது. இருந்தாலும் அந்த இயக்கத்திலிருந்து சற்று விலகி இருக்கின்றது அப்படிங்கிறது. சோ இங்க டபுள் மூவ்மெண்ட் அப்படிங்கிறார். ஒவ்வொரு இயக்கமும் ஒரு மனிதனுடைய உணர்வு நிலை முற்றிலுமாக ஆக்கிரமித்தாலும் இங்க என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த இயக்கத்துல இரு இயக்கங்கள் இணைந்து நடைபெறுகின்றன அப்படிங்கிறார். பேரலா நடைபெறுகின்றது. ஒரு நம்மில் உள்ள ஒரு பகுதி அந்த இயக்கத்துடன் முழுவதுமாக அடையாளம் கண்டு கொள்கின்றது, அந்த இயக்கத்தினால் ஆக்கிரமிக்கப்படுகின்றது. அந்த இயக்கம் குறித்த நேரடி அந்த அறிவை பெற்றுக்கொண்டாலும் கூட நம்முள் உள்ள ஏதோ மற்றொரு பகுதி என்ன நடைபெறுகின்றது, அந்த இயக்கத்தில் இருந்து தன்னை விலகி நின்று பார்க்கின்றது அப்படிங்கிறார். ஸோ இந்த சப்ஜெக்டிவ் மூமெண்ட், அப்ஜெக்டிவ் மூமெண்ட். சப்ஜெக்டிவ் மூமெண்ட் என்பது முழுவதுமாக ஒருவரை ஆக்கிரமிக்கின்றது. அவ்வாறு ஆக்கிரமித்தாலும் நம்முள் உள்ள ஏதோ ஒன்று அதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கின்றது என்று பகவான் ஒரு குவாலிஃபை பண்றார். இது இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே போன செஷன்ல பார்த்ததனுடைய குறிப்புகள். கொஞ்சம் நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எலாபரேட்டா இதை பத்தி, பிகாஸ் இட்ஸ் பேசிக் கான்செப்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம எலாபரேட்டா இதை பத்தி நம்ம சிந்திச்சோம். இப்ப பேராகிராஃப் 3 நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முழுவதுமாக என்ன அப்படின்னா,
எப்படி இந்த கண்ட்ரோலை ஒருத்தர் கொண்டு வருது, எப்படி ஹவு ஒன் கேன் பிகம் மாஸ்டர் ஆஃப் ஹிம்செல்ஃப். அதுதான் ஃபுல்லா வந்து அந்த பேராகிராஃப் 3 ஃபுல்லா அதுதான் பகவான் கையாளுகின்றார். சுந்தர் சார் சொன்ன மாதிரி மதர் சொன்ன அந்த ஸ்டெப் பேக் என்கின்ற அந்த அந்த பயிற்சிக்கும் இந்த கருத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. நம்ம என்ன என்பதை உள்ளே சென்று பார்ப்போம். Chapter 10, Knowledge by Identity and Separative Knowledge, Paragraph 3. This identification is possible, and also this simultaneous separation and partial identification, because these things are becomings of our being, determinations of our mind stuff and mind energy, of our life stuff and life energy. But since they are only a small part of us, we are not bound to be identified and occupied. We can detach ourselves, separate the being from its temporary becoming, observe it, control it, sanction or prevent its manifestation. We can, in this way, by an inner detachment, a mental or spiritual separateness, partially or even fundamentally liberate ourselves from the control of mind nature or vital nature over the being and assume the position of the witness, knower, and ruler. Thank you. Thank you. Sir, can I read? Yeah, please. Explanation. When a movement, that is, say, anger, grief, joy, takes place within ourselves, it is possible to identify ourselves with that emotion. At the same time, it is also possible that one part identifies itself with that emotion and the other part of us stands back from that emotion. This can happen simultaneously because these movements are becomings of our being. They are determinations of mind stuff and mind energy, of our life stuff and life energy. These movements are only a small part of us. Therefore, we are not bound to be identified and occupied with them. It is possible for us to separate the being from its temporary becoming, observe it, control it, sanction or prevent its manifestation. By this inner detachment, a mental or spiritual separateness, we can liberate ourselves from the control of mind nature or vital nature. We can assume the position of the witness, knower, and ruler. Thank you, sir. Thank you. So, இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே ஹவு டு பிகம் மாஸ்டர் ஆஃப் அவர் இமோஷன்ஸ் அப்படிங்கிறார். இதுல என்ன சொல்றார் பகவான் வந்து, நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய பகுதியில 2 பிராட் கிளாசிபிகேஷன் பகவான் சொல்றார். நம்முடைய செல்ஃப் இருக்கு இல்லையா, நம்முடைய செல்ஃப் இல்ல பகவான் வந்து எவ்வாறு கூறுகின்றார், பீயிங் அப்படிங்கிறார். பீயிங் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத், சச்சிதானந்தாவனுடைய அந்த சத், அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அந்த பீயிங். இந்த பீயிங் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரியல் செல்ஃப். நமக்குள்ள நடைபெறக்கூடிய இயக்கங்கள் வந்து எல்லாமே பிகமிங்ஸ். பிகமிங் அப்படிங்கிறது மேனிஃபெஸ்டேஷன்ல தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது. ஸோ இந்த பிகமிங் அப்படிங்கிறதும் நமக்குள்ளேருந்து தான் வெளியில வருது. அது வெளியிலேருந்து உள்ள வரல, நமக்குள்ளே இருந்து தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் 2 விஷயங்கள் இருக்கின்றது. பீயிங் அப்படிங்கிறது இருக்கு. பீயிங் அப்படிங்கிறது அந்த செல்ஃப், அந்த சத் ஆஸ்பெக்ட். பிகமிங் அப்படிங்கிறது மேனிஃபெஸ்டேஷன் ஆஸ்பெக்ட்.
மேனிஃபெஸ்டேஷன் இல்லைன்னா லைஃப் இருக்காது, மைண்ட் செயல்படாது, எல்லாமே ஒரு ஜடமாக தான் இருப்பாங்க. அதனால ஹியூமன் பீயிங்கிட்ட ரெண்டுமே செயல்படுகின்றது. ஒன் பார்ட் பிலாங்ஸ் டு த அன்மேனிஃபெஸ்ட் ஆஸ்பெக்ட் பீயிங், அதர் பார்ட் பிலாங்ஸ் டு த மேனிஃபெஸ்ட் ஆஸ்பெக்ட் பிகமிங். இந்த இயக்கங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா இமோஷன்ஸ், எல்லா விதமான மனம் சார்ந்த இயக்கங்கள், வாழ்வு சார்ந்த இயக்கங்கள் எல்லாமே பிகமிங்ஸ் அப்படிங்கிறார் பகவான். தேர் ஆல் பிகமிங்ஸ் அப்படிங்கிறார். இப்போ இது மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 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 இமோஷன், ஒரு உணர்ச்சி நமக்குள்ள பெருக்கெடுக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் அந்த உணர்ச்சியுடன் இரண்டர கலக்கின்றோம். நாம் வேறு, அந்த உணர்ச்சி வேறு என்கின்ற என்கின்ற அந்த பிரிவில்லாத நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். இது வழக்கமாக நடைபெறுவது. யாருக்கெல்லாம் தன் மீது கண்ட்ரோல் இல்லையோ அவர்களுக்கு டிஸ்கிரிமினேட் பண்ண தெரியாது. அவர்கள் அந்த உணர்ச்சியாகவே மாறிவிடுவார்கள். அதே சமயம் பகவான் என்ன கோருகின்றார், ஒரு மனிதனுக்கு வேறொரு திறனும் வழங்கப்பட்டுள்ளது. அது என்ன திறன் என்றால், அந்த மனிதனுடைய ஒரு பகுதி அந்த குறிப்பிட்ட உணர்ச்சியுடன் தன்னை முழுவதுமாக அடையாளம் கண்டு செயல்படுகின்றது. அதே சமயம் அந்த மனிதனோடு உள்ள மற்றொரு பகுதி அந்த உணர்ச்சியிலிருந்து விலகி நின்று பார்க்கின்றது. அந்த உணர்ச்சியில் கலந்து கொள்வது இல்லை அப்படிங்கிறார். இது ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ள இந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறார். இந்த ஒரு உணர்ச்சியுடன் இரண்டர கலந்து விடுவதும், அதிலிருந்து விலகி நின்று பார்ப்பதும் இணையாக நடைபெறக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறார். சிமில்டேனியஸா நடைபெறக்கூடிய செயல்களாக இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய மனம் சார்ந்த எண்ணங்கள், அதனுடைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. ஏன்னா மனதுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது, எண்ணத்துக்கு ஒரு சக்தி இருக்கின்றது, அந்த சக்தி வடிவெடுக்கின்றது. அதே போல நம்மளுடைய வைட்டல் லைஃப் ஃபோர்ஸ், பிராணமயம், அது என்ன செய்கின்றது, அதுவும் ஒரு அதனுடைய செயலும் ஒரு உருப்பெறுகின்றது, வடிவெடுக்கின்றது. இது எல்லாமே பகவான் என்ன கோருகின்றார், வெளிப்படுத்திக் கொள்ளுதல் என்கின்ற இயக்கத்தை சார்ந்தவைகளாக இருக்கின்றன அப்படிங்கிறார். பிகமிங்ஸ் ஆஃப் அவர் பீயிங் அப்படிங்கிறார். ஆனால் பகவான் என்ன கோருகின்றார், ஒரு மனிதன் ஒரு மனிதனை ஒரு ஒட்டுமொத்த அமைப்பாக எடுத்துக்கொண்டால், மனிதன் இப்படியே இருப்பதில்லை. அவன் வெறும் தன் ஒரு உணர்ச்சியே உருவான, எப்பொழுதுமே அவன் ஒரு இயக்கங்களையே தன்னுள் கொண்ட மனிதனாக இருப்பது இல்லை. இந்த இயக்கங்கள் எல்லாமே அந்த மனிதனுடைய ஒட்டுமொத்த பகுதி ஜீவனை எடுத்துக்கொண்டால் ஒரு சிறு பகுதி தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால பகவான் என்ன கூறுகின்றார், ஒரு மனிதனுக்கு ஒரு உணர்ச்சி என்பது உணர்ச்சியினால் ஆக்கிரமிக்கப்படும் பொழுது, அந்த உணர்ச்சியினால் முழுவதுமாக அவன் அந்த உணர்ச்சியுடன் இரண்டர கலந்து அந்த உணர்ச்சியினால் ஆக்கிரமிக்கப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், இவைகள் எல்லாம் நம்முடைய ஒட்டுமொத்த ஜீவனினுடைய ஒரு சிறு பகுதி தான் என்று கூறுகின்றார். ஒரு மனிதன் என்கின்ற ஒரு அமைப்பை எடுத்துக்கொண்டால் அது ஒட்டுமொத்த எல்லாமே அதுல இட் இஸ் அ பிக் கான்ஸ்டிடியூஷன். அதுல இதெல்லாம் ஒரு சிறிய பகுதி தான். நம்மால இந்த தற்காலிக வெளிப்பாடு டெம்பரரி பிகமிங், அதிலிருந்து எப்பொழுதுமே நமக்குள்ள இருக்கக்கூடிய சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்ம பொருள், அதை நாம் இந்த தற்காலிக வெளிப்படுதலிருந்து பிரித்து கொள்ள முடியும், விலக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறார் பகவான். நம்மால நமக்குள்ளே என்ன நடைபெறுகின்றது என்பதை நம்மால கண்காணிக்க முடியும். கண்காணிப்பது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்தது நாம் அதன் மீது ஆளுமை செலுத்த முடியும். we can control it. இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப்ல என்ன செய்ய முடியும், நம்மளுக்கு ஒன்ஸ் கண்காணிப்பது, இரண்டாவது ஆளுமை செலுத்துவது, இதெல்லாம் விட்டால் மூன்றாவது எந்த இயக்கம் என்னுள் நடைபெற வேண்டும் என்பதற்கு நான் என்னுடைய அனுமதியையோ அல்லது மறுப்பையோ நான் வழங்க முடியும் அப்படிங்கிறார். இந்த அனுமந்தா என்கின்ற நிலையை நாம் அடைய முடியும்.
we can give sanction to a particular movement, or we can prevent expression of certain movement. மேடம் சொன்ன மாதிரி இந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டுக்கு இந்த இதெல்லாம் வந்து நமக்கு பயனுள்ள பயிற்சிகளாக இருக்கும். இதுக்கு என்ன தேவை என்றால் ஒரு அகமுகமான ஒரு டிட்டாச்மெண்ட் தேவை அப்படிங்கிறார். மனம் வந்து அந்த இயக்கத்தில் இருந்து தன்னை பிரித்து கொள்வது, ஒரு ஆன்மீக ரீதியாக நாம் நம்மளுடைய ஆன்ம பொருள் வந்து அந்த வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து பிரித்து கொள்வது. அவ்வாறு பிரித்து கொள்வதன் போது என்ன சாத்தியம் என்றால், நாம் வந்து முழுவதுமாக இந்த இயக்கங்களுக்கு உட்பட்டு ஒரு அடிமையாக இருக்காமல் நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறார். நம்மளுடைய மனம் சார்ந்த மனம் சார்ந்த இயல்பில் இருந்தும் பிராணமயம் சார்ந்த இயல்பில் இருந்தும் அவைகளினுடைய பிடியில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும். we can fully liberate ourselves அப்படிங்கிறார். அப்படி லிபரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மால வந்து ஒரு சாட்சியாக அனைத்தையுமே பார்க்க முடியும், அனைத்தையுமே அறிந்தவர்களாகவும் அனைத்தையும் நாம் முழுவதுமாக ஆளுமை செய்பவர்களாகவும் நம்மால மாற முடியும். இன்ஸ்ட் ஆஃப் பீயிங் a helpless சப்ஜெக்டா இருப்பதை விட we can become a witness, a knower, a ruler அப்படிங்கிறார் பகவான். ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்றால், நாம் இந்த விலகி நின்று பார்ப்பது அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து பார்த்தோம் என்றால் பகவான் என்ன கூறுகின்றார்? we can fundamentally liberate ourselves from the control of mind nature, vital nature over the being and assume the position of the witness, knower and ruler அப்படிங்கிறார். ஸோ இது அடுத்த ஸ்டெப். அந்த நம்ம மூணாவது நம்ம பார்த்தோமே டைரக்ட் நாலேஜ் பை அந்த அதில் வந்து தேர்ட் ஸ்டெப். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி, ரெண்டாவது வந்து டைரக்ட் நாலேஜ், மூன்றாவது வந்து கொஞ்சம் செப்பரேஷன், வி செப்பரேட் அவர் செல்ஸ் ஃப்ரம் தட் மூவ்மெண்ட். இது மூன்றாவது நிலை. இந்த மூன்றாவது நிலையை நம்ம வந்து மேலும் மேலும் அதில் நம்ம ஆளுமை பெற பெற நம்மீதே நமக்கு வந்து முழு ஆளுமை கிடைக்கும், கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படிங்கிறார். இதையே நம் பகவான் வந்து சாவித்திரியில புக் 6 Canto 2ல த வே ஆஃப் ஃபேட் அண்ட் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின்ல ஒரு லைன்ல சொல்லியிருக்காரு சார். அது மேன் கேன் அக்செப்ட் ஹிஸ் ஃபேட், ஹி கேன் ரெஃப்யூஸ். ஃபேட்ன்றது நம்ம கிட்ட நம்ம தலையில வந்துட்டுன்னு இல்லாதபடிக்கு வி கேன் ரெஃப்யூஸ் இட்னு கூட சொல்றாரு. அதுக்கும் இந்த இடத்துக்கும் வந்து ரெலவெண்டா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதே போல there is a freedom in each act and movement அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் பகவான் சாவித்திரியில கூறுவார். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஆக்ட்ல செய்யறோம் அப்படின்னா அந்த ஆக்டை செய்யாம இருப்பதற்கும் அந்த சமயத்துல அந்த ஃப்ரீடம் ஒவ்வொரு மனிதருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கருத்தையும் பகவான் அடிக்கடி கூறுவார். அடுத்தது போகலாம், நம்ம அடுத்த போர்ஷன் ஆஃப் பேராகிராஃப் போகலாம். Thus, we have a double knowledge of subjective movement. There is an intimate knowledge by identity of its stuff and its force of action, more intimate than we could have by any entirely separative and objective knowledge, such as we get of things outside us, things that are to us altogether not self. There is at the same time a knowledge by detached observation. Detached, but with a power of direct contact, which frees us from engrossment by the nature energy and enables us to relate the movement to the rest of our own existence and world existence. Thank you. Explanation. Yes, madam. Thus, we have a double knowledge of the subjective movement. When a movement takes place within us, say anger, we have an intimate knowledge of it by identity. We have more intimate knowledge about it than we have about
things that are outside us, because what we have about things outside us is an entirely separative and objective knowledge. There is at the same time a knowledge by detached observation, detached but with a power of direct contact. This detachment frees us from engrossment by the nature energy, that is, it can be a moment of joy, anger, grief, etc. This enables us to relate the moment to the rest of our own existence and world existence. For example, when we detach from the moment of anger, the calmer part in us, which is not affected by anger, takes charge and prevails over the agitated part and imposes its calm. Thank you, sir. தேங்க்யூ. அகெயின் அந்த ப்ரீவியஸ் பார்த்த கருத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் பகவான் இங்கே கூறுகின்றார். இந்த நமக்குள்ளேயே நடக்கக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சிகளினுடைய இயக்கம், உள்ளேயே நடக்கக்கூடிய விஷயம், அதைத்தான் பகவான் சப்ஜெக்டிவ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறார். அதுல நமக்கு டபுள் நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறார். டபுள் நாலேஜ், டபுள் நாலேஜ் அப்படிங்கிறது தான் தேர்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் முழுவதுமாக அது குறித்து அதனுடன் இரண்டரை கலந்து விடுகின்றோம். செகண்ட் ஸ்டேஜில் அதுவும் டைரக்ட் நாலேஜ் தான், ஆனால் அங்கே டைரக்டா இரண்டரை கலந்து விடுகின்றோம். தேர்ட் ஸ்டேஜில் என்ன அப்படின்னா, நம்மில் ஒரு பகுதி இரண்டரை கலந்து விடுகின்றது, மற்றொரு பகுதி விலகி நின்று அதை பார்க்கின்றது. இந்த விலகி நின்று பார்ப்பதன் மூலமாகவும் அது அந்த இயக்கம் குறித்த ஒரு அறிவை பெற்றுக்கொள்கின்றது. அதாவது விலகி நின்று பார்த்தது அப்படின்னா, டிட்டாச்சா இருக்கு அப்படின்னா, அது எதுவுமே அதுல நியூட்ரலா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. விலகி நின்று பார்க்கும் பொழுது அந்த இயக்கம் குறித்த அறிவை அது பெற்றுக்கொள்கின்றது. அங்க என்ன நடைபெறுகின்றது? ஒரு இவாலுவேஷன் நடைபெறுகின்றது. எனக்கு இந்த கோபம் வருது, எனக்கு என்னுடைய கோபம் இந்த நிலையில இருக்கின்றது, இது தீவிரமாக இருக்கின்றது, இந்த கோபம் வர தேவையில்லை, தவிர்த்திருக்கலாம், இது நியாயமற்றது இந்த கோபம் என்கின்ற என்னை குறித்து இவாலுவேட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ த இவாலுவேஷன் எனக்கு ஒரு நாலேஜை தருது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? டபுள் நாலேஜ் அப்படிங்கிறார். எனக்குள்ள இருக்கக்கூடிய எனக்குள்ள ஒரு இயக்கம் நடைபெறுகின்றது என்றால் அது குறித்த இரண்டு விதமான அறிவு எனக்கு கிடைக்க பெறுகின்றது. ஒரு அறிவு எப்படின்னா, நான் அதனுடன் இரண்டரை கலந்து விடுகின்றேன், அதனால கம்ப்ளீட்டா அது குறித்த அறிவு, நாலேஜ் பை ஐடென்டிட்டி, டைரக்ட் நாலேஜ், இன்டிமேட் நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிறார். எனக்குள்ளேயே நடக்கிற விஷயம், அதனால இன்டிமேட் நாலேஜ், எனக்கு வெளியில நடக்கல. இந்த இன்டிமேட் நாலேஜ் அப்படிங்கிறது எப்படின்னா, அது எனக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து அறிந்து கொள்வதை விட அது எனக்கு உள்ளேயே நடப்பதனால அது குறித்த நாலேஜ் நேரடி அறிவாக இருக்கின்றது. நெருக்கமாக அந்த என்னோட நெருக்கமான தொடர்பில் இருப்பதனால அந்த நாலேஜ் ஒரு நேரடி நாலேஜாக இருக்கின்றது. வெளியில் உள்ள விஷயங்கள் குறித்த அறிவு அந்த அளவுக்கு நெருக்கமாக இருப்பதில்லை எனக்கு. அதனால்தான் பகவான் கூறுகின்றார் இன்டிமேட் நாலேஜ் அப்படிங்கிறார். வெளியில குறித்த விஷயங்கள் எல்லாமே செப்பரேட்டிவ் நாலேஜ். இதுல பகவான் என்ன கூறுகின்றார்? அதே சமயம் எனக்கு என்னால அந்த இயக்கத்தில் இருந்து என்னால விலகி நின்று பார்க்க முடிவதால், விலகி நின்று அந்த இயக்கத்தை என்னால் பார்க்க முடிகின்றது. நான் அதை கண்காணிக்கின்றேன். கண்காணிப்பதனால, கண்காணித்தாலும் எனக்கு இந்த டைரக்ட் கான்டாக்ட் இருக்கு. ஒருபுறம் என்னுடைய ஒரு பகுதி அந்த இயக்கத்தினுடன் நெருக்கமான தொடர்பில் இருக்கின்றது. அதே சமயம் என்னுள் உள்ள மறுபகுதி என்ன இயக்கம் அந்த இயக்கம் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை விலகி நின்று பார்க்கின்றது அப்படிங்கிறார். டிட்டாச் அப்சர்வேஷன் நடைபெறுகின்றது அப்படிங்கிறார். இந்த டிட்டாச்மெண்ட் என்ன ஒரு விசேஷமான அம்சம் அப்படின்னா, இந்த டிட்டாச் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு சக்தி கிடைக்கின்றது. Once I detach myself from something, I get some power.
என்ன பவர் அப்படின்னா, என்னால வந்து அந்த இயற்கையினுடைய அந்த சக்திக்கு முழுவதுமாக நான் முழுவதுமாக நான் ஆக்கிரமிக்கப்படாமல் என்னால் விலகி நின்று பார்க்கக்கூடிய சக்தியை நான் பெறுகின்றேன் அப்படிங்கிறார். அது வந்து ஒரு சக்தி அப்படிங்கிறாரு. இந்த நேச்சர் எனர்ஜி, இயற்கையின் பிரகிருத்தியினுடைய அந்த சக்தியினால்தான் எல்லா இயக்கங்களும் நடைபெறுகின்றது. அதனுடைய இயக்கத்தில் முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்படாமல் நான் என்னால வந்து விலகி நின்று அந்த இயக்கத்திலிருந்து விலகி நிற்க முடிகின்றது. அதனால் நான் அதனால் முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்படாமல் இருக்கின்றேன் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, என்னால வந்து அம்மாதிரி விலகி நின்று பார்ப்பதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த இயக்கங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய முழு ஜீவனினுடைய ஒரு சிறு பகுதி தான் என்பதை பார்த்தோம். இந்த பிகமிங்ஸ் எல்லாமே ஸ்மால் பார்ட் ஆஃப் அவர் பீயிங் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒட்டுமொத்த எக்ஸிஸ்டன்ஸ். அதுல வந்து இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒரு பகுதியாகத்தான் நடைபெறுகின்றது. நாம் வந்து ஒன்ஸ் அதுல மூழ்கிட்டோம் அப்படின்னா, அந்த பூனை கண் இருட்டில் மூடிட்ட மாதிரி அது உலகமே அதுதான், அந்த எமோஷன்ஸ் தான் அப்படிங்கிறத குருட்டுத்தனமா செயல்பட ஆரம்பிச்சிருவோம். வேறஸ் ஒன்ஸ் நம்ம அதுலேருந்து விலகி நின்று பார்க்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த உலகம், நம்மளுடைய உலக வாழ்வு, நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்வினுடைய மற்ற அம்சங்களுடன் நாம் இந்த இயக்கத்தை பொருத்தி பார்க்கிறோம். நம்ம இது மாதிரி கோபப்படுறோமே, இந்த கோபப்படுறதுனால உறவுகள், மனித உறவுகள் பாதிக்கப்படுமே, இந்த குறிப்பிட்ட உறவு பாதிக்கப்படும், இந்த குறிப்பிட்ட என்னுடைய செயல் வந்து இந்த குறிப்பிட்ட பின்விளைவை ஏற்படுத்தும். இந்த அவேர்னஸ்லாம் எனக்கு வந்துடுது. ஸோ இந்த டிட்டாச்மெண்ட் எனக்கு என்ன பண்ணுறது, என்னுடைய உலக வாழ்வு குறித்த மற்ற அம்சங்கள் குறித்து என்னுடைய இந்த இயக்கத்தை நான் பொருத்தி பார்க்கின்றேன். இந்த அவேர்னஸ் எனக்கு வந்துடுது. இந்த இயக்கம் வந்து என்னுடைய மற்ற அம்சம், மற்ற உலக வாழ்வு, மற்ற இயக்கங்களுடன் பொருந்தி போகுமா, இது தேவையா என்கின்ற சீர்தூக்கி பார்க்கின்றேன். அதனால்தான் வந்து இந்த இந்த டிட்டாச்மெண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு சக்தியை தருகின்றது. டிட்டாச்மெண்ட் வரும்போது என்ன நடைபெறுகின்றது என்றால், நம்முடைய மற்ற பகுதி, நம்முடைய ஜீவனினுடைய ஒரு பகுதி வந்துதான் கோபம் என்கின்ற இயக்கத்தில் ஈடுபடுகின்றது. மற்றொரு பகுதி எப்பொழுதுமே இந்த கோபத்தில் ஈடுபடாத ஒரு அமைதியை தன்னுள் கொண்ட பகுதியாக இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது, தன்னுடைய அமைதியை அந்த கோபமுற்றிருக்கும் அந்த பகுதியின் மீது அந்த அமைதியை அது செலுத்துகின்றது. செலுத்தி அந்த அமைதி என்கின்ற ஒரு இயக்கத்தை அதன் மீது கொண்டு வருகின்றது. இதெல்லாம் எப்பொழுது சாத்தியம் என்றால், என்னால வந்து அந்த இயக்கத்தில் இருந்து விலகி நின்று பார்க்கும் பொழுதுதான் இதெல்லாம் சாத்தியமாகின்றது. அதுலதான் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், a knowledge by detached observation, detached with the power of direct contact அப்படிங்கிற. டிட்டாச்டா இருந்தாலும் கூட ஒரு டைரக்ட் கான்டாக்ட் அதோட இருக்கு, which frees us from engrossment by the nature energy and enables us to relate the movement to the rest of our own existence and world existence அப்படிங்கிறார். இதெல்லாம் எப்பொழுது சாத்தியம் என்றால், நம்முள் நடைபெறக்கூடிய இயக்கத்திலிருந்து விலகி நின்று பார்க்கும் பொழுதுதான் நம்மால வந்து இதை சாத்தியப்படும். அதர்வைஸ் சாத்தியப்படாது. எஸ் மேடம். அந்த நேச்சர் எனர்ஜின்றது என்ன சார் அதுல சொல்ற? நேச்சர் எனர்ஜிங்கிறது பிரகிருதி, நம்மளுடைய பிரகிருதி, நேச்சர் பிரகிருதி. அதாவது உள்ள இருக்கக்கூடிய புருஷ ஆஸ்பெக்ட் வந்து எதுலயும் ஈடுபடாம இருக்கு, சாட்சியாக இருக்க முடியும். வேறஸ் நம்மளுடைய புருஷ எலிமெண்ட் தான் சோல் எலிமெண்ட். வேறஸ் பிரகிருதி அப்படிங்கிறது நேச்சர். நேச்சர் அப்படிங்கிறது ஃபுல் ஆஃப் எனர்ஜி தானே, சக்தி தானே அதுல இருக்குது இல்லையா? அந்த நேச்சர்ல நம்மளுடைய வைட்டல் எனர்ஜி இருக்கு, மென்டல் எனர்ஜி இருக்கு, பிசிக்கல் எனர்ஜி இருக்கு, எல்லா எனர்ஜியும் அந்த அதுதான் பகவான் நேச்சர் எனர்ஜி அப்படிங்கிறார். சரி சார், தேங்க்யூ சார். அந்த நேச்சரும் பாத்தீங்கன்னா பகவான் வந்து கேபிட்டல்ல கொடுக்குறாரு. That means it denotes a prakriti aspect of each ஒவ்வொரு பீயிங்கினுடைய பிரகிருதி ஆஸ்பெக்ட். தேங்க்யூ சார். இது இப்ப நீங்க சொன்னதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா நான் புரிஞ்சுட்ட ஆங்கிள் கரெக்டா நீங்க சொல்லுங்க சார். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஆங்கர் டாமினேட்ஸ் அஸ். அந்த 4 ஸ்டேஜ்ல செகண்ட் ஸ்டேஜ், எஸ், ஐ பிகம் ஒன் வித் தி ஆங்கர்.
anger dominates me. Whereas in the third stage, I become an observer of my anger. எக்ஸாக்ட்லி Hmm. எக்ஸாக்ட்லி. Okay. அப்சர்வரா இருந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா முடியும். என்ன இப்போ உங்களால மேலே சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் அப்சர்வரா இருக்கிறீங்க, அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்குது. அப்புறம் யூ ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் இமோஷன்ஸ், அதுல கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்குது. அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்றீங்க, யூ பிகம் த சாங்ஷனர் ஆஃப் தட் மூவ்மெண்ட். அனுமந்தான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அனுமந்தா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போறீங்க. யூ சாங்ஷன் சர்டன் மூமெண்ட்ஸ், யூ டினை சாங்ஷன், யூ ரெஃப்யூஸ் சர்டன் மூமெண்ட்ஸ். That gives you greater control over such moments. So you become the master of yourself. That's beautiful. Correct. Exactly. நீங்க சொல்றதுதான் கரெக்ட். Thank you. அடுத்தது போகலாம். சார் நான் படிக்கலாமா சார்? இப்ப சுந்தர் சார் ஒரிஜினல் நீங்க ஒரிஜினல் படிக்கிறீங்களா சார்? எதுவாக இருந்தாலும் படிக்கிறேன் சார், பரவாயில்ல. சுந்தர் சார் நீங்க தானே படிக்கிறீங்க, உங்க டர்ன் தானே இது. எப்படி ரைட்? You have to read the original text. Original, then Tripura Sundari madam later read that explanation. சார் இது நடுவுல சார் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல சார், Yes madam. இந்த நேச்சரை வந்து நம்ம இது பண்றோம் அப்படிங்கிறது வந்து இந்த சாவித்திரியில பேஜ் 20ல அந்த லாஸ்ட் 4 lines வந்து, but wisdom comes and vision grows within, then nature's instrument crowns himself her king, he feels his witnessing self and conscious power, his soul steps back and sees the light supreme அப்படிங்கிற பகவான் சொல்றாரு அந்த இஷ்யூ சாப்டர்ல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணிட்டு போனா அந்த நேச்சரை வந்து நேச்சர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் crowns himself her king அப்படிங்க. we become masters of our nature. நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. கரெக்ட். அந்த மாதிரி. ஸோ இந்த 4 lines அது கொஞ்சம் இது பண்ற மாதிரி இருக்கு சார். wisdom comes and vision grows within, then nature's instrument crowns himself a king, he feels his witnessing self and conscious power, his soul steps back and sees the light supreme அப்படிங்கிறது. கரெக்ட். எக்ஸாக்ட்லி. ஓகே சார், தேங்க்யூ சார். படிக்கலாமா சார்? If we are without this detachment, we lose our self of being and mastering knowledge in the nature self of becoming and movement and action. And though we know intimately the moment, we do not know it dominatingly and fully. This would not be the case if we carried into our identification with the moment our identity with the rest of our subjective existence. If, that is to say, we could plunge wholly into the wave of becoming and at the same time be in the very absorption of the state, or act the mental witness, observer, controller. But this we cannot easily do because we live in a divided consciousness in which the vital part of us, our life nature of force and desire and passion and action, tends to control or swallow up the mind. And the mind has to avoid this subjection and control the vital, but can only succeed in the effort by keeping itself separate. For if it identifies itself, it is lost and hurried away in the life movement. Thank you. Thank you. Explanation. Tripura Sundari madam படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் சார். If we do not have
the capacity for this detachment, we lose our self of being and mastering knowledge in the nature self of becoming and movement and action. That is, our inner self would have no control over its nature self, which becomes the movement, say anger. It means, though we know intimately the movement taking place within us, and yet we do not know it dominatingly and fully. This would not happen if we carry our identity with the rest of our subjective existence into our identification with the movement. That is, we can plunge wholly into that movement of emotion. We can get absorbed into that state. At that time, we can be the mental witness, observer, controller. We cannot easily do this because we live in a divided consciousness. Our vital nature, desire, passion, nature tends to control or swallow up the mind. For that mind has to avoid this subjection and control the vital. Mind can only succeed in its effort by keeping itself separate. If the mind identifies itself with the movement, it is lost and hurried away in the life within brackets vital movement. Thank you, sir. தேங்க்யூ. இந்த நேச்சர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் எக்ஸ்டர்னல் நேச்சர். எக்ஸ்டர்னல் நேச்சர் வந்து இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட் டு சேஞ்ச். அதனால தான் பகவான் வந்து இங்கே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாரு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த நம்மளுடைய அல்டிமேட்டா வாட் இஸ் அவர் எய்ம் இன் திஸ் பூரண யோகா அப்படின்னா, நம்மளுடைய நேச்சரை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, திருவுருமாற்றம் செய்வது, நம்மளுடைய புற இயல்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. மதர் கூட ஒரு இடத்துல சொல்றாங்க, நிறைய பேர் வந்து அவங்களுடைய இன்னர் மூவ்மெண்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் வித் இன்னர் செல்ஃப், இன்னர் ஜேர்னி வந்து நல்லா இருக்குது. பட் அவங்களுடைய எக்ஸ்டர்னல் செல்ஃப் வந்து இட் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு நியூ இயர் மெசேஜில் மதர் சொல்றாங்க, இங்க எல்லாருமே ப்ராக்ரஸ் ஆகிறாங்கிறது உண்மைதான். இருந்தாலும் அந்த ப்ராக்ரஸ் வந்து ஒன் சைடடா இருக்கு. தேர் எக்ஸ்டர்னல் செல்ஃப் ரிமைன்ஸ், எக்ஸ்டர்னல் நேச்சர் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். அதனால அவங்களோட ப்ராக்ரஸ் வந்து பார்ஷியலா இருக்கு அப்படிங்கிறாங்க. எக்ஸ்டர்னல் நேச்சரை சேஞ்ச் பண்ணாம திஸ் யோகா இஸ் நாட் கம்ப்ளீட் அப்படிங்கிறாங்க. ஏன் எக்ஸ்டர்னல் நேச்சர் கஷ்டம் அப்படின்னா, திஸ் எக்ஸ்டர்னல் நேச்சர் அப்படிங்கிறது இட் இஸ் born with us டைம் இம்மோரியல். ரொம்ப நாளா இருக்கு. நம்ம இந்த பிறவியில மாத்திரம் இல்ல, வேரியஸ் ப்ரீவியஸ் பர்த்ஸ்ல அக்யூமுலேட்டட் அந்த அக்யூமுலேட்டட் ட்ரைட்ஸ், குணங்கள் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸு, நம்மளுடைய ப்ரீவியஸ் இது எல்லாமே அக்குமுலேட்டடாக வர்றதுனால தான் அந்த எக்ஸ்டர்னல் செல்ஃப் வந்து, நேச்சர் செல்ஃப் வந்து இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் டு சேஞ்ச். அதனால தான் பகவான் இங்கே என்ன கோருகின்றார், இந்த டிட்டாச்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்மால வந்து அந்த நம்மளுடைய புற இயல்பு, இயற்கையை சார்ந்துள்ள அந்த புற இயல்பை ஆளுமை கொள்ளும் ஞானம் நமக்கு கிட்டாது அப்படிங்கிறார். நம்ம வந்து we simply become that action itself. நம்ம அந்த இயக்கத்தின் உள்ளேயே நம்ம மூழ்கிடுவோமே ஒழிய அதன் மீது ஆளுமை கொள்ளக்கூடிய அந்த அறிவை நாம் பெற முடியாது அப்படிங்கிறார். எப்பொழுது பெற முடியும் அப்படின்னா, நம்மளால வந்து இந்த டிட்டாச்மெண்ட் இருந்தாதான் பெற முடியும் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய இன்னர் செல்ஃப் வந்து நம்மளுடைய புற இயல்பின் மேல கண்ட்ரோல் இருக்காது. அதனால அந்த இன்னர் செல்ஃப் பார்த்தோம் அப்படின்னா, எந்த இயக்கம் நடைபெறுகின்றதோ அதனால் முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டு அதுவாகவே மாறிவிடுகின்றது, வித்தவுட் எனி ஹேவிங் கண்ட்ரோல். நமக்கு தெரியும், நமக்குள்ள இந்த மூவ்மெண்ட் நடைபெறுகின்றது அப்படிங்கிற ஒரு இதை நம்ம நன்றாக தெரியும். தெரிந்தால் கூட நம்மால் வந்து அதன் மீது ஒரு ஆளுமை புரிவது, டாமினேட் பண்ண முடியாது. அந்த இமோஷன்ஸ் தான் நம்ம டாமினேட் பண்ணுமே ஒழிய நாம் வந்து அந்த இமோஷன்ஸை வந்து டாமினேட் பண்ண முடியாது, முழுவதுமாக பண்ண முடியாது அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார், even though we know intimately the movement taking place within us and yet we do not know it dominatingly
டாமினேட்டிங்லி அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு அதன் மீது ஆளுமை இருக்காது அப்படிங்கிறாரு. அண்ட் ஃபுல்லி அப்படிங்கிறார். இப்ப பகவான் இது என்ன சொல்றாரு, இது தவிர்க்கலாம் அப்படிங்கிறார். இது வந்து அதற்காக ஒரு மனிதன் என்பவன் அவனுடைய இமோஷன்ஸ்ல முற்றிலுமாக இந்த இயக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறார். பகவான் என்ன கோருகின்றார், நம்முடைய நம்மளுடைய ஒரு பகுதி வந்துதான் இந்த இயக்கத்தினுடன் முற்றிலும் அடையாளம் கண்டு இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய ஜீவனினுடைய மற்ற பகுதி அதனுடன் நம்முடைய தொடர்பு அதையும் நாம வந்து இந்த 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 அதனுடைய தொடர்பையும் நாம் இழந்து விடாமல் இருக்கணும் அப்படிங்கிறார். அதான் அர்த்தம். இங்க ஒரு இமோஷன்ஸ் ஒரு 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 இயக்கம் நம்மிடம் நடைபெறுகின்றது. ஒரு கோபம் வந்து நம்முடைய முற்றிலுமாக ஆக்கிரமிக்கின்றது, அல்லது ஒரு 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 துயரமோ ஒரு டிப்ரெஷனோ முற்றிலுமாக ஆக்கிரமிக்கும் பொழுது அதனுடன் இரண்டரை கலந்து விடாமல் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஜீவனினுடைய மற்ற பகுதிகளினுடைய இருக்கும் நம்ம தொடர்பை நாம் தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறார் பகவான். அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம முற்றிலுமாக ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்னால நம்ம வந்து டாமினேட் ஆக மாட்டோம் அப்படிங்கிறார். நம்மால வந்து ஒரு இயக்கம் நடைபெறுகின்றதுன்னா அந்த இயக்கத்துல முழுவதுமாக மூழ்கி விடுகின்றோம். we get absorbed into the state. அதே சமயம் நம்மால வந்து அந்த இயக்கத்தை விலகி நின்று பார்க்கக்கூடிய அந்த சாட்சியாகவும் அதை பார்க்கும் ஒரு அமைப்பாகவும் அப்சர்வராகவும் அதன் மீது ஆளுமை செலுத்தக்கூடிய அமைப்பாகவும் நம்மால் இருக்க முடியும் அப்படிங்கிறார். ஆனால் பகவான் என்ன கோருகின்றார், இது வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து இது கடினமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். என்ன காரணமாக கடினமாக இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த ஜீவன் வந்து பார்த்தபடியா உணர்வு நிலை வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு பிரிவுபட்ட உணர்வு நிலையில இருக்கு. எப்பொழுதுமே we live in the divided consciousness. டிவைடட் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதுனால என்ன நடைபெறுகின்றது என்றால், எந்த பார்ட் டாமினேட்டா இருக்கோ அது என்ன செய்யுது, அது வந்து மற்ற பார்ட்டை வந்து தன் வசம் வைத்துக் கொள்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய வைட்டல் நேச்சர் பிராணமயம்னு நினைச்சுக்கிட்டாலே அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு, அளவு கடந்த ஆசை, பேஷன், இதெல்லாம் வந்து என்ன செய்கின்றது, மனதை ஆக்கிரமிக்கின்றது இல்லையா? நம்மளுடைய பிராணமயம் வந்து என்ன செய்கின்றது, அது வந்து வலிமையாக அதனுடைய இயக்கம் ஏற்கும் பொழுது அதனுடன் தொடர்புள்ள இயக்கங்களான அளவு கடந்த ஆசை, இந்த பேஷன், அதனுடைய சுபாவம் வந்து நம்மளுடைய மனதை வந்து தன்வசம் வைத்துக் கொள்கின்றது. மனம் முற்றிலும் அந்த இயக்கங்களினால் கவரப்படுகின்றது. இதற்கு என்ன செய்ய வேண்டும், மனம் வந்து இதற்கு உட்படாமல் இருக்க வேணும். மனம் வந்து அந்த பிராணமயத்தினுடைய ஆளுமைக்கு உட்படாமல் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்பதான் வந்து பிராணமயத்தின் மீது அதன் மீது ஆளுமை செலுத்த முடியும். அதர்வைஸ் மைண்ட் பிகம்ஸ் a slave of our vital. எப்பொழுது இது சாத்தியம் என்றால், பகவான் என்ன கூறுகின்றார், மனம் வந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். மைண்ட் கேன் only succeed in its effort by keeping itself separate அப்படிங்கிறார். மனதிற்கு அந்த திறமை உண்டு. மைண்ட் வந்து அந்த இயக்கத்திலிருந்து விலகி நின்று சாட்சியாக இருக்க பழகி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். ஆனால் மனம் வந்து அந்த இயக்கத்தினுடன் என்ன நடைபெறுகின்றது என்றால், வழக்கமாக என்ன மனிதர்களுக்கு என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு தீவிரமான உணர்ச்சி ஒருத்தரை ஆக்கிரமிக்கும் பொழுது மனமும் அதனுடன் இரண்டரை கலந்து விடுகின்றது. அந்த இயக்கத்துடன் கலந்து விடு தன்னை முற்றிலுமாக இழந்து விடுகின்றது. இட் இஸ் லாஸ்ட் அண்ட் ஹரிட் அவே இன் த லைஃப் மூமெண்ட் அப்படிங்கிறார். எப்படி வெள்ளத்துல வந்து ஒரு சின்ன ஒரு குப்பையெல்லாம் அடித்து செல்லப்படுகின்றதோ அதுபோல இந்த பிராணமயத்தினுடைய தீவிரமான இயக்கத்துல மனதினுடைய இயக்கமும் அடித்து செல்லப்படுகின்றது. மனம் வந்து முற்றிலும் செயலற்ற நிலையில் செயல்படுகின்றது அப்படிங்கிறார். சோ இதுல என்ன பகவான் கோர வருகின்றார் என்றால், மனம் வந்து இதுல இருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா மனம் வந்து இட் இஸ் அ ஸ்லைட்லி பெட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் தேன் த வைட்டல். மைண்ட் கேன் டிட்டாச் இட் செல்ஃப் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம்.
சுந்தர் சார் லைன் இருக்குதா உங்களுக்கு? சாரி சார், அதை ஆன் பண்ணல. Nevertheless, a kind of balanced double identity by division is possible, though it is not easy to keep the balance. There is a self of thought which observes and permits the passion for the sake of the experience, or is obliged by some life stress to permit it. And there is a self of life which allows itself to be carried along in the movement of nature. Here, then, in our subjective experience, we have a field of the action of consciousness, in which three movements of cognition can meet together. A certain kind of knowledge by identity, a knowledge by direct contact, and dependent upon them, a separative knowledge. Thank you. தேங்க்யூ. அடுத்தது போகலாம். எக்ஸ்பிளனேஷன். சார் படிக்கட்டுங்களா? எஸ் மேடம். However, a kind of balanced double entity by division is possible. Sometimes there is a self of thought which observes and permits the passion, vital movement for the sake of the experience, or sometimes it is obliged by some life stress to permit it. There is a self of life which allows itself to be carried along in the movement of nature. Here, in our subjective experience, we have a field of the action of consciousness in which three movements of cognition can meet together. One, a certain kind of knowledge by identity. Second, a knowledge by direct contact. Third, a separative knowledge depend upon them. Thank you, sir. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமே அந்த உணர்வு நிலை பிரிவுபட்ட நிலையில் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளுமே ஒவ்வொரு மனிதருமே எடுத்துக்கொண்டால் இந்த உணர்ச்சிகள் இயக்கங்களினால் அவர்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றார்கள். இருந்தாலும் இந்த ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறார். ஒன் கேன் மெயின்டைன் அ பேலன்ஸ் அப்படிங்கிறார். ஒருபுறம் இந்த இயக்கங்களாக இருந்தாலும் மறுபுறம் நாம் அதிலிருந்து விலகி நின்று பார்க்க முடியும். யூ கேன் மெயின்டைன் அ பேலன்ஸ் அப்படிங்கிறார். இதுல பகவான் என்ன கூறுகின்றார்? சில சமயம் பார்த்தோம் அப்படின்னா சில பிராணமய இயக்கங்களை நம்முடைய மனம் தெரிந்தே அனுமதிக்கின்றது. சில பிராணமய இயக்கங்களை தெரிந்தே அனுமதிக்கின்றது ஃபார் த சேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை நம்ம எல்லாத்தையும் விளக்கவே முடியாது. ஓகே, பிராணமயம் சார்ந்த அனுபவம், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. சில அனுபவங்களை நம்மளுடைய மனம் தெரிந்தே தன்னுள் அனுமதிக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில சமயம் நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். ஓகே, ஒரு சமயம் நான் இந்த ஒரு இண்டல்ஜ் பண்ணிக்கலாம், நம்ம இதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சாப்பிட்டு பார்க்குறோம். ஈவன் தோ இட் இஸ் அ வைட்டல் மூமெண்ட் இல்லையா? ஒரு ஆசைப்படுறோம், ஒரு பொருளை சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். இட்ஸ் அ வைட்டல் மூமெண்ட். இருந்தாலும் ஃபார் த சேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் மைண்ட் அலோஸ் இட். அதைத்தான் பகவான் கூறுகின்றார். There is a self of thought which observes and permits the passion for the sake of experience. இது மாதிரி நம்ம விரல விட்டு நிறைய எண்ணலாம். நிறைய நம்மளே எடுத்துக்கொண்டால் நம்ம அந்த we permit, we indulge sometimes into such activities. நம்மையே எடுத்துக்கொண்டால் தெரிந்தே நமக்கு நம்ம we indulge ourselves. சில சமயம் வாழ்வினுடைய அந்த லைஃப் ஸ்ட்ரெஸ் இதை அனுமதிக்கும். வாழ்வினுடைய ஸ்ட்ரெஸ் எப்படி அனுமதிக்கும் அப்படின்னா,
ஒரு இக்கட்டான நிலையில நம்ம இருக்கிறோம். ஒரு இக்கட்டான நிலையில நம்ம வந்து ஒரு சாத்வீகமான முறையில செயல்பட முடியாத நிலை. அந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் செயல்பட்டாகணும். இது எல்லார் லைஃப்னு வரும். எப்பொழுதுமே நான் வந்து சாத்வீகமா இருப்பேன், 24 ஹவர்ஸ் இருப்பேன் அப்படின்னா எல்லா நிலைகளிலும் எப்பொழுதுமே இருப்பது யாருக்குமே சாத்தியம் கிடையாது. ஈவன் ஸ்ரீ அரபிந்தோ டசன்ட் சம்டைம்ஸ் ஹி சேஸ் ஆக்ஷன் இஸ் வென்எவர் ரிக்வயர்ட் ஆக்ஷன் ஷுட் பி பர்ஃபார்ம்டு அப்படிங்கிறாரு. நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது எப்பொழுதுமே பண்ணாம இருக்கிறது அகிம்சா அப்படிங்கிறது எப்பொழுதுமே சாத்தியப்படாது. இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஆல்சோ அப்படிங்கிறார். சம்டைம்ஸ் ஆக்ஷன் இஸ் ரிக்வயர்டு அப்படிங்கிறார். வாழ்வினுடைய நிர்பந்தத்திற்கு ஏற்ப சில சமயம் நாம் சில கட்டாயத்தின் பேர்ல நம்ம வந்து சில சமயம் அந்த நம்மளுடைய இது மாதிரி இயக்கங்களில் ஈடுபட வேண்டி இருக்கின்றது. சில சமயம் ரொம்ப கடுமையாக சிலரிடம் நடந்து கொள்கின்றோம். அது என்ன? வாழ்வினுடைய லைஃப் ஸ்ட்ரெஸ். பகவான் என்ன கூறுகின்றார்? லைஃப் ஸ்ட்ரெஸ் டு பர்மிட் இட். தெரிந்தே நடந்து கொள்கின்றோம். சில சமயம் சில பேர் நம்ம ரொம்ப கண்டிப்பா நடந்து கொள்கின்றோம். இதெல்லாம் எதுக்குன்னா தெரிந்தே தான் நாம் செய்கின்றோம். ஓகே, இது இந்த நேரத்துல இந்த கண்டிப்பு தேவை, கொஞ்சம் கடுமையான இங்க ஆக்ஷன் தேவைப்படுகின்றது என்றெல்லாம் நாம் தெரிந்தே அனுமதிக்கின்றோம். அதைத்தான் பகவான் இங்கே கோருகின்றார். அதாவது இந்த இயக்கங்கள் நடைபெறும் பொழுது அந்த இயக்கங்களில் நாம் ஈடுபது நாம் அறிந்தே நாம் ஈடுபடுகின்றோம். நம்முடைய பிராணமயம், நம்முடைய வாழ்வினுடைய பிராணமயம் என்ன செய்கின்றது? தெரிந்தே தன்னை அந்த இயக்கத்தினுள் ஈடுபடுத்திக் கொள்கின்றது. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வாழ்வில நடைபெறுகின்றது. அதனால எப்பொழுதுமே ஒருத்தர் வந்து இந்த எந்த விதமான இயக்கத்திலும் ஈடுபடாமல் இருப்பது என்பது சாத்தியம் இல்லை. ஆனால் பகவான் இங்க என்ன கோருகின்றார்? ஒரு பேலன்ஸ்டா இருக்க முடியும் அப்படிங்கிறார். யூ கேன் அடாப்ட் அ பேலன்ஸ்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் லைஃப் அப்படிங்கிறார். ஒருபுறம் அந்த இயக்கம் என்ன என்பதை இயக்கத்தினுடன் 2 கலந்த நிலையில் இருப்பது, மறுசமயம் நம்மளுடைய அந்த செல்ஃப், நம்மளுடைய ஐடென்டிட்டி வித் செல்ஃப் அது பூரணமாக இருப்பது. மற்றொரு சமயம் நாம் வந்து அந்த எந்த இயக்கம் நடைபெறுகின்றதோ அதிலிருந்து விலகி இருப்பது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்குள்ளே நடைபெறக்கூடிய விஷயங்கள். அதைத்தான் பகவான் என்ன கோருகின்றார்? 3 விதமான இயக்கங்கள், இந்த அறிவு குறித்த 3 விதமான இயக்கங்கள் ஒரு சேர ஒருவருள் நடைபெறுவதற்கு சாத்தியம் இருக்கு. ஒரு களமாக ஒவ்வொருவருக்குள்ளேயும் நடைபெறக்கூடிய களம், 3 இயக்கங்களும் ஒரு சேர நடைபெறக்கூடிய களம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அமைய பெறும் அப்படிங்கிறார். எப்படி அப்படின்னா பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு certain kind of knowledge by identity. நமக்கு தெரியும், நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சப்ஜெக்டிவா நடக்கிறதுல அது குறித்த அந்த ஞானம் என்பது ஓரளவுக்கு சில சமயம் அதனுடன் 2 கலந்த ஞானம் நமக்கு கிட்டுகின்றது. ஸோ இதுவும் நமக்கு இருக்கின்றது. 2வது, நமக்குள்ளேயே நடைபெறக்கூடிய இயக்கங்கள் குறித்த நேரடியான தொடர்பு, இந்த 2வது ஆஸ்பெக்டும் இருக்கின்றது. 3வது, அந்த இயக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த இயக்கங்களையே சார்ந்து இருக்காமல் அந்த இயக்கங்களிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த செப்பரேட்டிவ் நாலேஜ் இதுவும் இருக்கின்றது. இது 3ம் தனித்தனி அம்சங்களாக இருந்தாலும் இணைந்தே செயல்படக்கூடிய களம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அமைந்திருக்கும் அப்படிங்கிறார். பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? தென் இன் அவர் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இதெல்லாம் பகவான் கூறுவதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். நம்ம புறத்தில் நடைபெறக்கூடிய விஷயங்களை சொல்லல, நமக்குள்ளே நடைபெறக்கூடிய விஷயங்களை சொல்றார். ஹியர் தென் இன் அவர் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் we have a field of the action of the consciousness. We have a field of the action of consciousness in which 3 movements of cognition can meet together அப்படிங்கிறார். 3 movements, அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, 4 படிநிலைகள்ல 4வது வந்து இன்டைரக்ட், அதனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். 3 விஷயம் நமக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயம். அந்த 3 விஷயம் நமக்குள்ளேயே நடைபெறும் களங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கும் அப்படிங்கிறார். We have a field of the action of the consciousness in which 3 movements of cognition can meet together அப்படிங்கிறார்.
a certain kind of, அது என்ன 3 மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று a certain kind of knowledge by identity. அது நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் குறித்தும் நமக்கு சிறிதளவேனும் அந்த நாலேஜ் பை ஐடென்டிட்டி இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். இது நம்பர் 1. ரெண்டாவது நாலேஜ் பை டைரக்ட் கான்டாக்ட். நமக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம், கோபம், மகிழ்ச்சி, துயரம், அது குறித்த நேரடியான தொடர்பு அதுவும் இருக்கும் அப்படிங்கிறார். அடுத்தது டிபெண்டன்ட் அப்பான் தம், இதை சார்ந்து இருக்கும், அதே சமயம் செப்பரேட்டிவ் நாலேஜ் அப்படிங்கிறார். செப்பரேட்டிவ் நாலேஜ்னா இதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அந்த நாலேஜ். இது மூன்றும் செயல்படக்கூடிய களம், இது மூன்றும் இணைந்தே செயல்படக்கூடிய களம். ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த உணர்வு நிலை, அந்த செயல்படக்கூடிய உணர்வு நிலையின் களம் அந்த ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கும் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் இந்த பகவான் கூறக்கூடிய அந்த இந்த பேராகிராஃப் ஃபுல்லா நம்மளுக்கு எதை கூறுகின்றார் என்றால், எப்படி ஹவு டு கெயின் மாஸ்டரி ஓவர் அவர் இன்னர் மூமெண்ட்ஸ். அடுத்த இதுல நம்ம மேலும் இதை பார்க்கலாம். இல்ல வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். நிறைய தத்துவார்த்தமா நிறைய பார்த்துட்டு எஸ், ஸ்ட்ரெயிட்டாவே பிராக்டிக்கலா என்ன பண்ணணும்னு ஆணி அடிச்ச மாதிரி பகவான் இந்த சாப்டர்ல சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாக. எஸ் வணக்கம். எஸ் மேடம், எஸ் மேடம். இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கும் இது கை கொடுங்களேங்க சார். நிச்சயமாக. அதாவது இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கங்களை நம்ம பார்க்கிறதே முதல்ல வெற்றி அப்படிங்கிறார் பகவான். நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்ஸ் நம்ம பார்த்தாலே அதுவே வெற்றி அப்படிங்கிறார் பகவான். அதனால ஒன்ஸ் பார்க்கறதுங்கிறது முதல்ல அப்படியே மெல்ல மெல்ல பார்க்க கத்துக்கிட்டா நம்மளோட மெல்ல மெல்ல நம்மளுடைய எல்லா விதமான இயக்கங்களில் இருந்தும் நம்மளால தேவைப்பட்ட என்னன்னா இந்த ரிஜெக்ஷன் நம்மளால பண்ண முடியும். அன்னெசரி மூவ்மெண்ட்ஸை நம்மளிருந்து விளக்க முடியும். தேவைப்பட்ட இயக்கங்களை மாத்திரம் நம்மளால இது பண்ண முடியும். அதனால இன்னைக்கு ஒரு ஒரு பகவானுடைய லைஃப் டிவைன் குறித்த ஒரு அது குறித்த ஒரு விளக்கத்தை நம்ம படிச்சேன். அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அது டெலிபரேஷன்ஸ் ஆன் த லைஃப் டிவைன் வால்யூம் 8 டாக்டர் ஆனந்த ரெட்டி எழுதியிருக்கிறாரு. அது ஏன் லைஃப் டிவைன் பகவான் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷனை தராரு. ஒரு சில நிமிடங்கள் தான் நான் படிக்கிறேன். Why has Sri Aurobindo written so copiously the book we are reading, The Life Divine, his longest book? Why didn't Sri Aurobindo write a brief verses like in the Upanishads? ஏன் லைஃப் டிவைன்ல இவ்வளவு எலாபரேட்டா எழுதியிருக்காரு? ஏன் உபனிஷத் மாதிரி சின்ன சின்ன செய்யுட்களாக எழுதவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு அவரு பதில் சொல்றார், what Sri Aurobindo has tried perhaps for the first time in spiritual history is to bring the great truths onto the intellectual level. அதாவது ஆன்மீக வரலாற்றுல மிகப்பெரிய ஆன்மீக உண்மைகளை மனிதனுடைய அறிவுக்கு எட்டும் வகையில் அவர் கொண்டு வந்துள்ளார் என்று குறிப்பிடுகின்றார். Prior to Sri Aurobindo, experiential knowledge of spirituality could not be expressed by the mind because there is such a big gap between the mind and the experience. அதாவது பண்டைய கால அனுபவத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக அனுபவங்களை மனதிற்கு புரியும் வண்ணம் வெளிப்படுத்த முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மனதினுடைய புரிந்து கொள்ளும் திறனுக்கும் அந்த ஆன்மீக அனுபவத்திற்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருந்தது அப்படிங்கிறார். ஆனால் பட் Sri Aurobindo has utilized his mind and broadened the mind's ken itself அப்படிங்கிறார். பகவான் மனதை உபயோகித்தே மனதினுடைய எல்லையை அவர் விஸ்தரித்துள்ளார். The mind itself has expanded its horizon அப்படிங்கிறார். மனதே அதனுடைய எல்லைகளை விஸ்தரித்துள்ளது அப்படின்னு குறிப்பிடுகின்றார். Sri Aurobindo has kind of transformed the mind and thereby he could use intellectual thought as a means to express spiritual truth அப்படிங்கிறார். அதாவது பகவான் மேலும் அவர் என்ன சொல்கின்றார், there is
That is a charm of the life divine. In reading the life divine, we cannot stay on the intellectual level. It takes us deeper into the truth அப்படிங்கிறார். It does not give you information about God or about rebirth or about ignorance. It constantly takes us towards a higher truth and to the consciousness behind his words, which is a real guide அப்படிங்கிறார். இது வந்து வெறும் இறைவன் சார்ந்த உண்மையையோ மறுபிறவி சார்ந்த உண்மையையோ மாத்திரம் தருவதில்லை, நம்மை இதையும் கடந்துள்ள ஒரு மிகப்பெரிய உண்மைக்கும் ஒரு உணர்வு நிலைக்கும் அழைத்து செல்கின்றது அப்படிங்கிறார். இன்ஃபேக்ட் in one of his sentences he writes that by reading the mother's works you can identify your consciousness with her. பகவான் சொல்றாரு, அன்னையினுடைய வேலை எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அன்னையினுடைய உணர்வு நிலையுடன் ஒருவர் அடையாளம் கண்டு தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு ஸ்ரீ அரவிந்தோ கூறுகின்றார். The same is true of his works. This is the most important benefit of reading them, that it becomes a means to identify with their consciousness. We read the Mother and Sri Aurobindo not just for intellectual information or intellectual satisfaction. The great advantage of reading them is that even though we may not understand much, there is this consciousness behind the words, the very consciousness of the Mother and Sri Aurobindo. இதுதான் உண்மை அப்படிங்கிறார். நம்ம வந்து அதற்கு பின்னால் உள்ள உணர்வு நிலையுடன் நாம் தொடர்பு கொள்கின்றோம். விஷயங்களை புரிந்து கொள்கின்றோமா இல்லையா என்பது இரண்டாவது பட்சம். நாம் அன்னையினுடைய நூல்களை படிப்பதன் மூலமாகவும் பகவானினுடைய நூல்களை படிப்பதன் மூலமாகவும் அவர்களுடைய நேரடியான உணர்வு நிலையுடன் நேரடியாக தொடர்பு கொள்கின்றோம் அப்படிங்கிறார். அதனால we are all very blessed people. நம்ம எல்லாம் வந்து மதருடைய கிரேஸ் இருக்கிறதுனால தான் நம்ம அது லைவ் டிவைன்லாம் நம்ம படிக்கிறோம், அதன் மூலமாக தொடர்பு கொள்கின்றோம். அதனால இதனுடைய பெனிஃபிட் வந்து ஃபார் இம்மென்ஸ். ஸோ அதுக்கு நம்ம அன்னைக்கும் பகவானுக்கும் மிகுந்த நன்றி கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். சார் ஒரு ரிக்வெஸ்ட், இந்த பேசேஜ் நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி ரொம்ப வேல்யூபிளா இருக்கு சார். வாட் யூ ஹவ் gleaned from something very great. இன்னைக்கு ஆக்சிடென்டலா நான் படிச்சேன் எங்களுக்கு உடனே ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. கண்டிப்பா நான் வந்து அதோட டெக்ஸ்ட் எடுத்து நான் ஷேர் பண்றேன். ஷூர் சார். இந்த லாஸ்ட் பேரால நம்மளுக்குலாம் ஒரு செல்ஃப் இருக்குன்னு தானே சார் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பட் பகவான் வந்து செல்ஃப் ஆஃப் தாட், செல்ஃப் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறார். அப்படின்னா அது அப்புறம் இன்னொன்னு வந்து மென்டல் செல்ஃபா மூணு மாறிடுறது. அது இல்ல அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது நம்மளுடைய பீயிங்ல வந்து 3 விதமான பீயிங்ஸ் இருக்கு இல்லையா? பிசிக்கல் பீயிங் இருக்கு, பிசிக்கல் வைட்டல் அண்ட் மென்டல் இருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒவ்வொரு புருஷா இருக்கு. மென்டல் புருஷா இருக்கு, வைட்டல் புருஷா இருக்கு, பிசிக்கல் புருஷா இருக்கு. புருஷா அப்படிங்கிறது அந்த செல்ஃப் ஆஸ்பெக்ட். ஒரு மென்டல் செல்ஃப்னு ஒன்று இருக்கு, வைட்டல் செல்ஃப்னு ஒன்று இருக்கு, பிசிக்கல் செல்ஃப்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வெளியில இருக்கிறது தான் நமக்கு வந்து நேச்சர் ஆஸ்பெக்ட். அதாவது இயற்கையை சார்ந்துள்ள மனம், இயற்கையை சார்ந்துள்ள பிராணமயம், இயற்கையை சார்ந்துள்ள நம்ம உடல் அப்படிங்கிறது ஒரு பார்ட் இருக்கு. அதற்கு பேரலா உள்ள இருக்கக்கூடிய அந்த சோல் எலிமெண்ட் இருக்கு. ஒன்னுக்கும் அந்த புருஷ ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். ஏற்கனவே விளக்கி உள்ளார். மென்டல் செல்ஃப்னு ஒன்று இருக்குது, வைட்டல் செல்ஃப்னு ஒன்று இருக்கு, பிசிக்கல் செல்ஃப்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறார். அப்கோர்ஸ் அது டீப்பஸ்ட் இன்மோஸ்ட் பீயிங் அப்படிங்கிறது சைக்கிக் பீயிங். இன்மோஸ்ட் செல்ஃப் அப்படிங்கிறது சைக்கிக் பீயிங். இன்னர் செல்ஃப் அப்படிங்கிறது அடுத்த லெவல்ல இருக்கிறது தான் அந்த இன்னர் மைண்ட், அந்த செல்ஃப் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறாரு, செல்ஃப் ஆஃப் வைட்டல் அப்படிங்கிறாரு. ஒன்னுக்கும் பேரலா இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் அப்படிங்கிறார். அதோடைய டீப்பர் ஆஸ்பெக்ட். அவ்வளவுதான் பகவான் என்ன மீன் பண்றாருன்னா அதோடைய டீப்பர் ஆஸ்பெக்ட். இதை பத்தி விளக்கி இருக்காரு. நான் உங்களுக்கு வேணா எடுத்து உங்களுக்கு சொல்றேன். he has explained. இன்னொரு வேற லைவ் டிவைன்ல வேற ஒரு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. எப்படி மைண்டுக்கு ஒரு செல்ஃப் இருக்கு, வைட்டலுக்கு ஒரு செல்ஃப் இருக்கு, பிசிக்கலுக்கு ஒரு செல்ஃப் இருக்குங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. I will explain. உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் உங்களுக்கு. That will give you more clarity. Thank you sir. Thank you very much. Thank you. எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.